இந்த காலை வேளையிலும் தேவ பிரசன்னம் நம்மை தொடர்ந்து வழி நடத்தும்படியாக அப்பாவுடைய சமூகத்தில் வந்திருக்கிற எல்லாரும் நன்றியோடு கூட இந்த வேளையிலும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி, ஆண்டவரே எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்தை நோக்கி எல்லா துதி பலிகளினால தகப்பனே உமக்கு நன்றி என்று சொல்லி அந்த நல்ல தேவனுக்கு முன்பாக எல்லா நன்றி துதி பலிகளை செலுத்தி ஹல்லேலூயா. என் தகப்பனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி நன்றி தகப்பனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்கள் பரிசுத்த எங்கள் நல்ல ஆவியானவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஒரு மனதோடு கூட இந்த காலை வேளையில் எல்லாரும் ஜெபிக்கின்ற இந்த வேளையில் எல்லாரும் ஒரு மனதோடு கூட கண்களை மூடி தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்த்து, ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிற துதிகளினால, ஓ ஹல்லேலூயா, நன்றியோடு 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 தகப்பனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. என் ரட்சகரே உமக்கு நன்றி 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 ஆவியானவரே, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவர் ஆண்டவரே, ஒருவராய் எங்களுக்குள்ளே அதிசயங்களை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர், எங்களை மேன்மைப்படுத்துகிறவர், எங்களை உயர்த்துகிறவர், எங்களை வழி நடத்துகிறவர். ஓ ஹல்லேலூயா. எங்கள் நன்மைப்பராய் எங்களோடு கூட இருக்கிறவரே. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் இயேசுவே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் தகப்பனே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரட்சகரே உமக்கு நன்றி 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 ஆவியானவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் இந்த பரிசுத்த தேவனை இன்னும் ஆண்டவரே முழு உள்ளத்தோடு ஆண்டவரே இன்னும் உம்முடைய பலத்தோடு கூட எங்களை நிரப்பி எங்களை வழி நடத்தும்படியாக உம்முடைய சமூகத்தை நன்றியோடு பலத்தோடு ஆண்டவரே உமக்கு துதி பலிகளை செலுத்தி ஹல்லேலூயா. என் இயேசுவே ஹல்லேலூயா. ரட்சகரே உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். சீடரின் கால்களை கழுவினவர் செந்நீரால் என்னுள்ளம் கழுவிடுமே. சீடரின் கால்களை கழுவினவர் செந்நீரால் என்னுள்ளம் கழுவிடுமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவர்
சொல்லுவோமா? பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரைனே புகழ் பாட வேண்டுமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரைனே புகழ் பாட வேண்டுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உள்ள உயர்த்தி தேவனுடைய சமூகத்தை நோக்கி ஹல்லேலூயா. எங்கள் தூயாதி தூயவரே, எங்கள் தூயாதி தூயவரே, உமது புகழை நாங்கள் பாட வேண்டுமே. ஆண்டவரே, உம்முடைய மகிமையை நாங்கள் உயர்த்த வேண்டுமே. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்த வேண்டுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தகப்பனே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலவேளையிலும் தேவ பிரசன்னம், இந்த விசேஷத்தில் இந்த கூடுகையிலும் தேவன் தாமே நம்மை முழுமையாய் ஆண்டு கொண்டு வழி நடத்தும்படியாக ஒரு சத்தத்தை உயர்த்தி செபிக்கலாம். நீர் எவ்வளவு நல்ல தேவன் நாங்கள் அறிந்திருக்க ராஜா. ஆண்டவரே ஐயா, அந்த விசேஷமான கூட்டத்தை கத்தாவே அப்பா ஆயத்தப்படுத்தி கொடுத்த என் தேவனுக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம் நன்றி செலுத்திக்கிறோம் ஐயா. 1000 நாளை பேர்க்கலும் உமது பிரகாரத்தில் வருவது ஒரு நாள் நல்லது என்று நீங்க சொல்லியிருக்கீங்களப்பா. ஆகாமிய குடாரத்தில் வாசம் பண்ணுவதை காட்டிலும் என் தகப்பனுடைய வாசத்தில் தங்கியிருப்பது நலமிடு சொன்னேரே ராஜா. அப்படிப்பட்ட தேவனை கத்தாவே அப்பா, இந்த நாளிலே ராஜா ஆண்டவரே உம்மை ஆராதித்து நாமத்தை மகிமைப்படுத்தி உயர்த்தி ராஜா உம்முடைய பாடல்களை நாங்கள் பாடி அப்பா தகப்பனை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உம்முடைய வார்த்தை வசனங்கள் கேட்க அப்பா தகப்பனை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. எங்களை அழைத்து வந்த கிருபைகளுக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம் நன்றி செலுத்திக்கிறோம் ஐயா. அப்பா உமக்கு நன்றி 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 தகப்பனை ஸ்தோத்தரிக்கிற ராஜா. அப்பா அந்த விசேஷ கூடுகளை கத்தாவே என் தேவன் ஆசீர்வதித்து ராஜா ஆண்டவரே இன்னும் வர வேண்டிய மக்களை துரிதமாக கொண்டு சேர்க்கும்படியாக வந்த மக்களை கர்த்தனங்களை ஒப்பு கொடுத்துட்ட ராஜா ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த நாளில் உற்சாகத்தோடு கத்தாவே பிள்ளைகள் கடந்து வர உதவி செய்தரேப்பா ஆண்டவரே உமக்கு நன்றி மாத்த நாங்கள் செலுத்திக்கிறோம். அருமையான கத்தாவே ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. அப்பா அவிக்கிற தகப்பனை கத்தாவே அப்பா சென்னையிலிருந்து அழைத்து வந்தேரே ராஜா. போக்கில் வரத்தில் உடைய பலத்த கரம் கூட இருந்து ராஜா வழி நடத்துற தேவனுக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவர் சத்திய ஆவியானவர் அருமையான மகனை மறைத்து நீங்க வெளிப்படுவதற்கா ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுக்கு ஏற்ற மன்னாவே ராஜா, எங்கள் இதயத்துக்கு ஏற்ற மன்னாவே அருமையான மகன் மூலம் கத்தாவே பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுவதற்கா ஸ்தோத்தரிக்கிற ராஜா. ஒவ்வொரு வார்த்தையும் உம்முடைய வார்த்தை கடந்து வரும்போது ராஜா ஆண்டவரே தேவனுடைய வார்த்தை நாங்கள் உட்கொள்ளும் போது ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு பலனடைய உதவி செய்கிறவரே உமக்கு நன்றி மாத்திரங்கள் செலுத்திக்கிறோம். நன்றி மாத்திரங்கள் செலுத்திக்கிறோம் ஐயா. உங்களுடைய வார்த்தை எங்களுக்கு வேணும் ராஜா. இந்த சத்தியமுள்ள வார்த்தை எங்களுக்கு வேணும். அருமையான மகள் மூலம் கொடுக்கிற ஒவ்வொரு வார்த்தை நாங்கள் கவனமாய் கேட்டு ராஜா உட்கொள்ள தேவனுக்கு உதவி செய்யப்பட நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் நீர் அப்படியே சேதப்படினால் நன்றி. கூட்டம் தூங்களும் முடி வந்து உங்களுடைய கர்த்தனைகளை ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நீர் நடத்தி கொடுக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எங்களை எல்லாவற்றையும் தாழ்த்தி வெறுமையாக்கி உடைய பொன்னான கர்த்தனை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். உட்கார்ந்து கொள்வோம். இந்த நாளிலும் இந்த விசேஷ கூடுகைக்கு வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நாங்கள் வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். இந்த வேளையிலும் தேவனுடைய நாமத்தை உயர்த்தி புகழ்ந்து நாம் பாடும்படியாக 2 பாடலை பாடி ஆண்டவரை உயர்த்தும்படியாக குயர் அவர்களை அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த விசேஷ நாளுக்காக நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார், அவர் செய்த நன்மைகள் 1000, அதை சொல்லி சொல்லி பாடுவோம். நன்றி பலி பீடம் கட்டுவோ, நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலி பீடம் கட்டுவோ, நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை 1000
சொல்லி சொல்லி பாடுவே, செய்த நன்மை ஆயிரங்கள். சொல்லி சொல்லி பாடுவே, நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி பலி பீடம் கட்டுவோ, நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலி பீடம் கட்டுவோ, நல்ல தெய்வம் நன்மை செய்தார். ஜீவன் தந்து நீர் அன்பு கொண்டீர், பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். ஜீவன் தந்து நீர் அன்பு கொண்டீர், பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி பலி பீடம் கட்டுவோ, நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலி பீடம் கட்டுவோ, நல்ல தெய்வம் நன்மை செய்தார். சிறந்த முறையிலே குரல் எழுப்பும், சிலுவை ரத்தம் நீர் சிந்தினீரே. சிறந்த முறையிலே குரல் எழுப்பும், சிலுவை ரத்தம் நீர் சிந்தினீரே. இரத்த கோட்டைக்குள் வைத்துக் கொண்டு எதிரி நுழையாமல் பார்த்துக் கொண்டீர். இரத்த கோட்டைக்குள் வைத்துக் கொண்டு எதிரி நுழையாமல் காத்துக் கொண்டீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி பலி பீடம் கட்டுவோ, நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலி பீடம் கட்டுவோ, நல்ல தெய்வம் நன்மை செய்தார். இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர், இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர், இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி பலி பீடம் கட்டுவோ, நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலி பீடம் கட்டுவோ, நல்ல தெய்வம் நன்மை செய்தார். பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகளை தந்தீரையா. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகளை தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி பலி பீடம் கட்டுவோ, நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலி பீடம் கட்டுவோ, நல்ல தெய்வம் நன்மை செய்தார். அவருடைய
சமூகத்தில் எந்நாளும் ஆரவாரம் ஆர்ப்பாட்டம், நாளெல்லாம் கொண்டாட்டம், நல்லவர் முன்னிலையில். ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில், நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில், நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். நன்றி பாடல் தினமும் பாடு, நல்ல தேவன் உயர்த்தி பாடு. நன்றி பாடல் தினமும் பாடுவோம், நல்ல தேவனை உயர்த்தி பாடுவோம். ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில், நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில், நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். கல்வாரி சிலுவையிலே கர்த்தர் இயேசு வெற்றி சிறந்தார். கல்வாரி சிலுவையிலே கர்த்தர் இயேசு வெற்றி சிறந்தார். கண்ணீரை மாற்றி நம்மை காலமெல்லாம் மகிழச் செய்தார். கண்ணீரை மாற்றி நம்மை காலமெல்லாம் மகிழச் செய்தார். நன்றி பாடல் தினமும் பாடு, நல்ல தேவன் உயர்த்தி பாடு. நன்றி பாடல் தினமும் பாடுவோம், நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம். ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில், நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில், நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். கிறிஸ்துவை நம்பினதால் பிதாவுக்கு பிள்ளையானோம். கிறிஸ்துவை நம்பினதால் பிதாவுக்கு பிள்ளையானோம். அப்பானு கூப்பிடப்பட்டோம், ஆவியாலே நிரப்பப்பட்டோம். அப்பானு கூப்பிடப்பட்டோம், ஆவியாலே நிரப்பப்பட்டோம். நன்றி பாடல் தினமும் பாடு, நல்ல தேவன் உயர்த்தி பாடு. நன்றி பாடல் தினமும் பாடுவோம், நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம். ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில், நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில், நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். உயிர்த்த கிறிஸ்து நம்ம உள்ளத்திலே வந்துவிட்டார். உயிர்த்த கிறிஸ்து நம்ம உள்ளத்திலே வந்துவிட்டார். சாவுக்கு எதுவான நம்ம சரீரங்களை உயிர்ப்பிக்கிறார். சாவுக்கு எதுவான நம்ம சரீரங்களை உயிர்ப்பிக்கிறார். நன்றி பாடல் தினமும் பாடு, நல்ல தேவன் உயர்த்தி பாடு. நன்றி பாடல் தினமும் பாடுவோம், நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம். ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில், நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில், நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். ஆவிக்கேற்ற பலி செலுத்தும் ஆசாரிய கூட்டனாம். ஆவிக்கேற்ற பலி செலுத்தும் ஆசாரிய கூட்டனாம். வெளிச்சமாய் மாற்றியவர் புகழ்ச்சி தன்னை பாடிடுவோம். வெளிச்சமாய் மாற்றினவர் புகழ்ச்சி தன்னை பாடிடுவோம். நன்றி பாடல் தினமும் பாடு, நல்ல தேவன் உயர்த்தி பாடு. நன்றி பாடல் தினமும் பாடுவோம், நல்ல தேவனை உயர்த்தி பாடுவோம். ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில், நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில், நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். மூளைக்கெல்லாம் கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்ட மாளிகை நாம். மூளைக்கெல்லாம் கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்ட மாளிகை நாம். ஆவி தங்கும் ஆலயமாய் வளர்கின்ற கோபுரம் நாம். ஆவி தங்கும் ஆலயமாய் வளர்கின்ற கோபுரம் நாம். நன்றி பாடல் தினமும் பாடு, நல்ல தேவன் உயர்த்தி பாடு. நன்றி பாடல் தினமும் பாடுவோம், நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம். ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில், நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில், நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். இந்த வேளையிலும் வேதத்திலிருந்து
சங்கீதம் 103 எடுத்துக்கொள்ளலாம். எல்லாம் எழுந்து நின்று சேர்ந்து நம்ம வாசிக்க இருக்கிறோம். சங்கீதம் 103 எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதம் 103. நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். சங்கீதம் 103. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வாழ வயது போலாகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிரார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நாம் மண்ணென்று நினைவு கூறுகிறார். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது, வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான். காற்று அதன் மேல் வீசின உடனே அது இல்லாமற் போயிற்று, அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அநாதியா என்றென்றைக்கும் உள்ளது. அவருடைய உடன்படிக்கையை கை கொண்டு அவருடைய கட்டளையின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது. கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார், அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே அவரை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராக இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே அவரை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தர் ஆளுகிற எவ்விடங்களிலும் உள்ள அவருடைய சகல கிரியைகளே அவரை ஸ்தோத்தரியுங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. ஆமென். இந்த வேளையிலும் நின்ற வண்ணமாக தேவனுடைய சமூகத்தை நோக்கி தாவீது ராஜா தன்னுடைய தேவனை நோக்கி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் நீ மறவாதே. ஹல்லேலூயா. இந்த உள்ளத்திலிருந்து மீண்டும் ஒரு முறை ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து ஒரு மனதோடு கூட சொல்லுவோம், ஆண்டவரே நீங்கள் செய்த எந்த உபகாரங்களையும் நான் ஒரு நாளும் நான் மறந்து போக மாட்டேன் ஐயா. என்னை தூக்கி சுமந்தவர், என்னை பெயர் சொல்லி அழைத்தவர், எங்களை உம்முடைய உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை நினைவு கூறின தேவன், எங்களை தேடி வந்த நல்ல தகப்பன், எங்களை உம்முடைய அன்போடு கூட எங்களை அணைத்து கொண்டவரே, எங்களுக்கு இம்மட்டும் உதவி செய்கிறவரே, எங்கள் இம்மானுவேலரே, எங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனே, எல்லாவற்றிலும் மேலானவரே, அந்த நல்ல தேவனை நன்றியோடு கூட ஹல்லேலூயா. ரட்சகரே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவாதி தேவனே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரட்சகரே உமக்கு நன்றி அப்பா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் வந்திருக்கிறோம்ப்பா. ஆண்டவர் உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படியாக, ஆண்டவரே இந்த வேளையில் உம்முடைய நாமத்தை கனம் பண்ணும்படியாக, ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளாய் குடும்பமாய் இந்த இடத்தில் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே எங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக, எங்களை நீர் பலப்படுத்தும்படியாக,
எங்களுக்கு உதவி செய்யும்படியாக எங்களை நோக்கி வந்தவரே, எங்களை தேடி வந்தவரே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஐயா. குடும்பமாய் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாய் முழு மனதோடு கூட ஓ ஹalleluya ஹalleluya இயேசுவே ஹalleluya. கைவிடா தெய்வமே, கருணையின் ஈகமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே. உயர்த்தி சொல்லுமா, கைவிடா தெய்வமே, கருணையின் சிகாரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே. உயர்த்தி முழங்கால் படிட்டு முழுவதும் தருகிறோ, நாங்கள் முழங்கால் படிட்டு ஆமென் முழுவதும் தருகிறோ. உயர்த்தி சொல்லுமா, நானும் என் வீட்டாரு உம்மையே நேசிப்போ, உமக்காய் ஓடுவோ, உந்தன் நாம சொல்லுவோ. ஆண்டவரே
படியிட்டையா முழுவது தருகிறோ. உயர்த்தி சொல்லுவோம் ஹல்லேலூயா. நானு என் வீட்டாரு உம்மையே நேசிப்போ. எங்களுக்குள்ள ஏகோவா ஷம்மாவாய், எங்களுக்குள்ள நீர் ஏகோவா ஈரேயாய், எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவராய். ஹல்லேலூயா. எங்கள் எபனேஸ்வராய், எங்கள் இம்மானுவேலராய். ஹல்லேலூயா. இயேசுவே இயேசுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே ஹல்லேலூயா. எங்கள் கிருபையானவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஜீவனுள்ள தேவன் எங்களுக்குள்ள இருப்பதினால ஆண்டவரே, இந்த காலை வேளையில் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் விடுதலையோடு கூட ஆண்டவரே ஆரவார ஆர்ப்பாட்டத்தோடு கூட ஐயா, நீர் செய்த எல்லா உபகாரங்களுக்காக தகப்பனே ஹல்லேலூயா. இயேசுவே ஹல்லேலூயா. நம்மை தேடி ஓடி வந்த நல்ல தகப்பன். ஹல்லேலூயா. நம்மை அவருடைய நெஞ்சோடு கூட நம்மை அணைத்து கொண்ட தேவன். ஹல்லேலூயா. கலங்காதே, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உலகத்தின் முடிவு வரியந்தமும் சகல நாட்களிலும். ஹல்லேலூயா. எங்களோடு கூட இருப்பவரே. ஹல்லேலூயா. எங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிற நல்ல தகப்பனை. ஹல்லேலூயா. அந்த நல்ல தகப்பனை நன்றியோடு கூட தகப்பனே, இன்னும் எங்களுக்கு பலன் தருகிறவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. விடுதலை நாயகர் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். ஆமென். என்னே ஆனந்தம். ஆமென். விடுதலை நாயகர். கரங்களை தட்டி எனக்குள்ளே இருக்கிறார். ஆமென். என்னே ஆனந்தம். ஆமென். விடுதலை நாயகர். ஆமென். வெற்றியை தருகிறார். ஆமென். எனக்குள்ளே இருக்கிறார். ஆமென். என்னே ஆனந்தம். நான் பாடி பாடி மகிழ்வேன், தினம் ஆடி ஆடி துதிப்பேன். ஆமென். நான் பாடி பாடி மகிழ்வேன், இயேசுவே, தினம் ஆடி ஆடி துதிப்பேன். ஆமென். எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், இயேசுவே, எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன். என் மேய்ப்பர் ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். விடுதலை நாயகர். ஆமென். வெற்றியை தருகிறார். ஆமென். எனக்குள்ளே இருக்கிறார். ஆமென். என்னே ஆனந்தம். ஆமென். விடுதலை நாயகர். ஆமென். வெற்றியை தருகிறார். ஆமென். எனக்குள்ளே இருக்கிறார். ஆமென். என்னே ஆனந்தம். அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்து கொண்டார். ஆமென். என்னை தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்து கொண்டார். ஆமென். என் பாவம் அனைத்தும் மன்னித்தார், இயேசுவே, என் பாவம் அனைத்தும் மன்னித்தார். புது மனிதன்
தேவனை நன்றியோடு கூட ஹalleluya ஹalleluya தகப்பனே. ஓ ஹalleluya ஹalleluya இயேசுவே ஹalleluya. ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால நாங்கள் செங்கடலை நாங்கள் கடக்கும்படியாக ஹalleluya, எரிகோக்களை நாங்கள் வீழ்த்தும்படியாக ஹalleluya தகப்பனே இயேசுவே ஹalleluya. உம்முடைய பலத்தினால் ஐயா, உம்முடைய பலத்தினால் தகப்பனே, உம்முடைய பலத்தினால் ஐயா, எல்லாம் உம்மாலே ஹalleluya, எல்லாம் உம்முடைய வாக்கினாலே ஆமென், உம்முடைய வார்த்தையினாலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஐயா எங்களுக்குள்ளே ஆண்டவரே உம்முடைய ஜீவனை நீ தந்ததினால ஹalleluya இயேசுவே ஹalleluya இயேசுவே ஹalleluya ஹalleluya. எங்களை நேசிக்கிற எங்க நல்ல தகப்பனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த கால வேளையிலும் உம்முடைய திருநாமத்தை நாங்கள் உயர்த்தி நாங்கள் பாடும்படியாக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஆண்டவரே உம்மை நாங்கள் உண்மையோடு கூட ஆண்டவரே பலத்தோடு கூட ஐயா உமக்கு நாங்கள் நன்றி சொல்லும்படியாக எங்களை அழைத்தவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆண்டவர் விசேஷித்த இந்த நாளிலும் உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உம்முடைய தெய்வீக பிரசன்னம் எங்களை நிறைத்து எங்களை வழி நடத்தும்படியாக எங்களை மீண்டும் உம்முடைய அன்பின் கரங்களிலே தந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். உட்கார்ந்து கொள்வோம். மீண்டுமாய் கூட தேவனுடைய பெரிதான கிருபையினால் இந்த விசேஷித்த இந்த நாளிலும் தேவனை ஆராதிக்கும்படியாக இந்த வேளையில் ஆண்டவருக்கு நன்றி சொல்லும்படியாக இந்த இடத்துல கூடி வர செய்த தேவாதி தேவனுக்கு எல்லா ஸ்தோத்திரங்களையும் நாம் செலுத்துவோம். எல்லா இந்த விடுமுறை நாட்களிலும் அப்பாவுடைய சமூகத்தில் வந்து இப்படியா மகிழ்ந்து கலிகூறத்தக்கதாக கர்த்தர் நமக்கு இந்த நாளை உண்டு பண்ணினதற்காக என் தேவாதி தேவனுக்கு நன்றிகளை ஏறெடுப்போம். மற்றும் இந்த வேளையில் நம்ம கூடி வந்திருப்பதனுடைய நோக்கத்தை நம்ம அறிந்திருக்கிறோம். அப்பாவுடைய வீட்டில் வர்றதே ஒரு பெரிய விசேஷம் தான். ஹல்லேலூயா. இன்னைக்கு அப்பாவுடைய வீட்டில் வந்து ஜெபிப்பதும் ஆண்டவரை துதிப்பதும் ஆண்டவரை மகிமை செலுத்துவதும் ஒரு பெரிய ஒரு ஸ்லாக்கியம். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் விசேஷமாக நான் இன்றைக்கு ஒரு சில காரியங்களுக்காக நாம் ஜெபித்து தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்க இருக்கிறோம். இப்பொழுது நம்ம எல்லாரும் இணைந்து நம்ம ஜெபிக்க இருக்கிறோம். ஜெபிப்பது எதற்காக அப்படின்னு ஒரு சின்ன கேள்வி வரும். அநேக நம்முடைய தேவைகளுக்காக கண்டிப்பாக எப்பொழுது நம்ம ஜெபிக்கிறோம். ஆனால் இன்னைக்கு மீண்டுமாய் கூட இன்னைக்கு அப்பாவுடைய அந்த தரிசனத்தை தேவாதி தேவன் இந்த ஊழியத்தை ஆரம்பித்து செய்வதற்கு தரிசனமாக இன்னும் கூட இந்த வருஷத்தெல்லாம் பார்க்கும்போது ஃபார்மலாக சொல்லப்பட்டிருக்கு 86வது வருடத்தில், எக்ஸாக்டாக அந்த தேதி தெரியல, 86ஆம் வருடத்தில் இந்த ஊழியத்தை ஆரம்பிக்க இந்த திருப்புவனம் பகுதியில் இந்த ஊழியத்தை செய்வதற்கு இதுவரை 39 ஆண்டுகள் இந்த திருப்புவனம் பட்டணத்தில் இந்த ஊழியங்களை செய்வதற்கு. அதற்கு முன்பாகவே இந்த 39 வருடங்களுக்கு முன்பாகவே பல விதங்களிலும் திருப்புவனம் பட்டணங்களில் ஒவ்வொரு பகுதிகளையும் நான் ஞாபகப்படுத்த முடியும். அந்த பகுதிகளில் என்னுடைய சிறு வயதிலிருந்து இந்த காரியங்களை நான் பார்த்துருக்கிறேன். இந்த இடத்துல உண்மையாகவே இந்த நாளிலும் பாஸ்டர் மத்தியில் இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். காரணம் ஊழியத்தில் பல விதங்களிலும், குறிப்பாக எத்தனை பேருக்கு தெரியும் இந்த ஜெபநண்பன் அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருக்கீங்களா எனக்கு தெரியல. ஜெபநண்பன் நான் சொல்கிறேன், என்னுடைய நிறையா இதுக்கு பாஸ்வேர்டு ஜெபநண்பன் தான் வச்சுருப்பேன். அதையும் நான் சொல்லியிருக்கிறேன். நான் பாஸ்வேர்டு ஜெபநண்பன் அதையும் நான் சொல்லி தான் சொல்கிறேன். அது பின்னால் நிறையா இருக்கும். ஆனால் அதிகமான பாஸ்வேர்டு வார்த்தை என்னென்னா ஜெபநண்பன். அது எத்தனை பேருக்கு அது என்னன்னு தெரியுமா? ஜெபநண்பன் அப்படின்னா ஜெபநண்பன் ஒரு பத்திரிக்கை ஐயா நடத்தினாங்க. அதை பல வருடங்கள் பத்திரிக்கை பிரிண்ட் செய்து அதில் பலவிதமான தொடர் போதனைகள், அதில் எடிட்டராக இருந்தவங்க நம்ம பாஸ்டர். அன்றைக்குலாம் இன்றைக்கி நிறைய கம்ப்யூட்டர் வசதிகள்லாம் இருக்குது. அன்றைக்கு இந்த ஊழியத்தினுடைய ஒரு பகுதி பல இடங்களுக்கும் பத்திரிக்கை ஊழியங்களை செய்து அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த அட்ரஸை டைப் பண்ணுறது, அதை ஒவ்வொரு தடவை பிரிண்ட் ஆகி வந்தவுடனே அதை ஸ்டாப்லர் பண்ணி அதை ஒட்டி
அது எல்லாத்துக்கும் அனுப்புறதெல்லாம் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் செய்வோம். அந்த அன்னைக்கு இருந்த தேவ பிள்ளைகள் இணைந்து அந்த இடத்துல ஊழியங்களை செய்வதற்கு ஆண்டவர் பெரிய காரியங்களை அந்த ஊழியத்தையும் இந்த திருப்போணம் பகுதியிலிருந்து ஐயா மூலமாக அந்த காரியங்களை செய்ய ஆண்டவர் உதவி செய்தார். மட்டுமல்ல திருப்போணத்துடைய ஒவ்வொரு பகுதிகளிலும் நான் அடிக்கடி நினைவு கூறுகிற காரியம், இந்த நரிக்குடி ரோட்டினுடைய முக்கில் இருந்து இன்றைக்கி அந்த இடத்துல ஒரு பெரிய காரியங்கள்லாம் அந்த இடத்துல நடைபெறுகிறது. அந்த இடத்துல சுவிசேஷ கூட்டங்கள், பாஸ்டர் ஹாரிஸ், பாஸ்டர் ஜீவானந்தம் அப்படின்னு ஊழியர்களை வைத்து அருமை நாயகன் தம்பதிகள் வந்து பாடி படகு பாடல்களெல்லாம் பாடி சுவிசேஷமாய் அறிவித்த காலங்கள் இதே திருப்புவனம் பட்டணத்தில் தேரோடு வீதியில் இன்றைக்கு மார்க்கெட் இருக்கிறதுக்கு கொஞ்சம் உள்ள அந்த ஒரு குழாயடின்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல இருந்து ஊழியங்கள். இப்படி அதே மாதிரி சந்தை திடலில் இன்றைக்கி இருக்க செவ்வாய்க்கிழமை சந்தை இருக்கு இல்லையா, இப்போது நம்ம பொன்னமலம் உங்களுடைய பலசர கடங்க இருக்குது, அந்த இடத்துல இருந்து அந்த இடத்துலையும் சுவிசேஷ கூட்டங்கள் பார்த்திங்கன்னா கொட்டகை போட்டு இன்றைக்கெல்லாம் நாடகம் தான் அப்படி நடக்குது. ஆனால் அப்படி சுவிசேஷ கூட்டங்கள் இன்றைக்கி அப்படி நடக்கிறது இல்லை. அன்றைக்கி அப்படியாய் ஊழியத்தை இந்த பகுதிகளை செய்வதற்கும் ஒரு 2 நாளைக்கு முன்னால் ஒரு வீட்டுக்கு நான் போயிருந்தேன். வீட்டில் போய் ஒரு கூட்டத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அழைப்பதற்காக ஒரு புரஜாதி வீட்டுக்கு தான் நான் போயிருந்தேன். அந்த வீடுகள் எல்லாம் அவங்க உண்மையாகவே போன உடனே அவங்க சொல்கிறது, ஒரு சில கிறிஸ்தவ வீட்டுக்கு நான் போனேன், புரஜாதி வீடுகளுக்கு போனேன், சொன்னது உடனே அப்பாவுடைய அன்பையும் ஊழியங்கள் செய்த அந்த விதங்களையும் அவங்க மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்தி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அதான் எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஒரு புரஜாதி வீட்டில் கூட இன்னும் ஆண்டவர் அந்த ஊழியத்தை குறித்து நினைவு கூர்ந்து கர்த்தர் செய்த எல்லா வழிகளுக்காக மேன்மையான அந்த ஊழியத்தினுடைய பாதைகளை நினைவு கூர்ந்து அந்த காரியங்களுக்காக அவர்கள் நன்றி கூறி அவர்கள் கண்ணீரோடு கூட அந்த இடத்துல வந்து நின்றதை பார்க்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இங்கேயும் அநேக தேவ பிள்ளைகள் உண்டு, அந்த ஊழியத்தினுடைய காரியங்களை பகிர்ந்து கொண்டவர்கள், அதில் உதவியாய் நின்றவர்கள், தேவனை மகிமைப்படுத்தினவர்கள் என்று எத்தனையோ பிள்ளைகள் உண்டு, எத்தனையோ குடும்பங்கள் உண்டு. ஆகவே அது ஒவ்வொன்றுக்காக இன்றைக்கி என்ன சொல்லுவேன், அண்டர் 39 வருடங்கள் இந்த திருப்புவனம் பட்டணத்தில் ஊழியங்களை செய்வதற்கு. இன்றைக்கி அப்படி பேசும்போது நாங்கள் இங்கே வந்து எத்தனை வருஷம் ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் அப்படி எங்களுக்கே வியப்பாக இருந்துச்சு. 19 வருஷம் ஆச்சு. 2006, இன்றைக்கி 2024, 25, அப்போது கிட்டத்தட்ட 19 வருடங்கள். எனக்கே நேற்று இரவில் தான் என்னோட மனைவி அந்த வருஷத்தை சொன்னாங்க. எனக்கே அது ஷாக்கிங்காக இருந்துச்சு. 19 வருஷமா அப்படி. ஆமாம், ஓடினதே தெரியல. ஆனாலும் கர்த்தர் எங்களை நம்மை பலனாய் இந்த இடத்துல நிற்க செய்திருக்கிறார். இன்னும் இந்த ஊழிய பாதைகளில் நம்ம எல்லாம் தொடர்ந்து செல்ல வேண்டும். அதற்காக சிறிது நேரம் மாத்திரம் இந்த காரியங்களுக்காக தேவன் தந்த தரிசனங்கள் ஆண்டவரை தொடர்ந்து செயல்பட வேண்டும்னு சொல்லி எல்லாரும் கொஞ்சம் எழுந்து கொள்ளுவோமா? ஒரு நிமிஷம் எல்லாம் எழுந்து நின்று, தகப்பனே, இந்த பட்டணத்தை குறித்த உங்களுடைய சித்தம் ஆண்டவரே, இந்த வேளையில் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் கண்களை மூடி தேவனுடைய சமூகத்தை நோக்கி இந்த திருப்புவனம் பட்டணத்தை நம்முடைய கண்கள் முன்னால் கொண்டு வந்து ஆண்டவரே, இந்த பட்டணத்தினுடைய ஒவ்வொரு தெருக்களையும் நாங்கள் எங்கள் கண்கள் முன்னால் கொண்டு வர்றோம் ஐயா. ஆண்டவரே, இந்த திருப்புவனம் பட்டணம் மாத்திரம் இல்லை ஆண்டவரே, திருப்புவனம் பட்டணத்தை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு கிராமங்களையும் தகப்பனே, எங்களுடைய மனசுக்கு என்னென்ன கிராமம் எல்லாம் மனதுக்கு வருதோ அதெல்லாம் ஆண்டவரே உங்களுடைய எண்ணங்களுக்குள்ளே வரட்டும் தகப்பனே. உமக்கு நன்றி, நன்றி ஆண்டவரே. கால் மிதிக்கும் தேசத்தை எல்லாம் நான் உனக்கு தருவேன்னு சொல்லி இருக்கிறீங்கப்பா ஆண்டவரே. கால் மிதிக்கும் தேசத்தை எல்லாம் ஆண்டவரே, கிழக்கும் மேற்கும் ஆண்டவரே நீ நடந்து திரி, எம்மட்டும் ஆண்டவரே போக முடியுமோ போ, அது எல்லாவற்றையும் நான் உனக்கு தருவேன். ஹல்லேலூயா. நம்முடைய எண்ணங்களுக்குள்ள ஆண்டவரே தரிசனமாய் ஆண்டவரே சுற்றி உள்ள கிராமங்களை நம்முடைய அப்படியே அந்த ஜெப சிந்தையோடு கூட தகப்பனே, அந்த கிராமங்களை எல்லாம் ஆசீர்வதியும் ஐயா. எங்களை கொண்டு ஆண்டவரே உம்முடைய நாமத்தை அந்த இடத்துல மகிமைப்படுத்துன்னு சொல்லி எல்லா கண்களை மூடி தேவனுடைய சமூகத்தை நோக்கி திருப்புவனம் பட்டணத்தையும் ஆண்டவரே, திருப்புவனம் புதூர்ல இருந்து ஆண்டவரே பாக்கிய நகர் ஆண்டவரே SMS நகர் வரைக்கும் ஆண்டவரே சுற்றியுள்ள ஒவ்வொரு கிராமங்களையும் நினைவு கூர்ந்து ஆண்டவரே, ஒவ்வொரு கிராமங்களா எங்க மனசுக்குள்ள வரும்போதெல்லாம் தகப்பனே, அந்த கிராமத்தை நீர் ஆண்டவரை சந்திக்க எங்களை கொண்டு வந்து நிறுத்தும் ஐயா, எங்களை அனுப்பும் ஐயா. எல்லாரும் முழு மனதோடு கூட ஸ்தோத்திரங்களை செலுத்தி ஹல்லேலூயா
ஆண்டவரே தேவன் தந்த தரிசனங்கள் நிறைவேறும்படியாக, ஆண்டவரே வாக்கு பண்ணின தேவன் நீர் ஆண்டவரே வாக்கை நிறைவேற்றும்படியாக ஆண்டவரே எங்களை பயன்படுத்தும் என்று சொல்லி, எங்களை பயன்படுத்தும் ஐயா, எங்களை பயன்படுத்துங்கப்பா, எங்களை பயன்படுத்துங்கப்பா. எழும்பி பிரகாசிக்கிற ஆண்டவரே விளக்காக ஆண்டவர் ரட்சிப்பாய் இருக்கும்படி ஆண்டவரே ஜாதிகளுக்குள்ள உன்னை வெளிச்சமாக வைத்தேன்னு நீங்க சொன்னீங்களப்பா. ஆண்டவர் ரட்சிப்பாய் இருக்கும்படி ஜாதிகளுக்குள்ளே உன்னை வெளிச்சமாக ஆண்டவரை எழும்பி பிரகாசிக்கிற வெளிச்சமாக ஹல்லேலூயா நம்மை வைத்தவரே. ஹல்லேலூயா 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 இயேசுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா இயேசுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா இயேசுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, முதலாவது ஒருவர் சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரே இந்த திருப்புவனத்தையிலும் திருப்புவனத்தை சுற்றியுள்ள பகுதிகளிலும் ஆண்டவரே இந்த ஊழிய பாதைகளில் தரிசனமாய் நீர் எங்களுக்கு தந்த இந்த பாதைகளில் ஆண்டவரே உம்முடைய சுவிசேஷம் பரவுவதற்கு ஆண்டவரே எங்களை பயன்படுத்துங்கன்னு சொல்லி ஆண்டவரே ஒரு கூட்ட மக்களை நீர் ஆயத்தப்படுத்தி ஆண்டவரே அறியப்படாத அந்த ஜனங்களுக்கு, இருளில் இருக்கிற அந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் இது பெரிய வெளிச்சத்தை கொடுக்க எங்களை அனுப்பும் என்று சொல்லி, எங்களை அனுப்புங்கப்பா ஆண்டவரை அனுப்ப எங்களுக்கு தேவையான பலனை தாங்க ஐயா. எங்களுக்கு உதவி செய்வதற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த கிராமங்கள் சந்திக்கப்படும்படியாக, ஆண்டவர் அறியப்படாத அந்த ஜனங்கள் அறியப்படும்படியாக, இயேசுவின் நாமத்தை அவர்கள் அறியப்படும்படியாக ஆண்டவரை ஜனங்களை எழுப்பி தாரும்னு சொல்லி தரிசனத்தோடு வாஞ்சையோடு ஒருவர் சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்கலாம். ஆமென். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு நன்றி, நன்றி அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா இயேசுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா மாண்டோரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா மாண்டோரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா மாண்டோரே. ஹல்லேலூயா. சோதரம் 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 மாண்டவரே. சோதரம் 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 மாண்டவரே. மாண்டவரே. ஹல்லேலூயா மாண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சோதரம் 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 மாண்டவரே. ஹல்லேலூயா 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 மாண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா
Father, we praise you, Lord. Hallelujah, hallelujah. தகப்பனே, hallelujah, hallelujah, hallelujah. இயேசுவே, hallelujah, hallelujah. மாண்டவரே, hallelujah, hallelujah, hallelujah. தகப்பனே, உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. மாண்டவரே, மாண்டவரே, ஹalleluya, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹalleluya, 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 ஹalleluya. மாண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மாண்டவரே, ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. Amen, hallelujah, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரமையா. தகப்பனே, உமக்கு நன்றி 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 ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. Yes, yes, Father, we praise you, Lord. Hallelujah, hallelujah. Yes, Father, we praise you, Lord. Madhura, hallelujah, Sutram, 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 Sutramaya. Hallelujah, hallelujah, hallelujah. Thagapane, magnandri. ஆமென் ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹalleluya. தகப்பனே, உமக்கு நன்றி 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 ஆவியானவரே. ஹalleluya. தீர உண்ட வாசல் அடைபாடு முன் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? தீர உண்ட வாசல் அடைபாடு முன் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். இருள் சூழும் காலம் இனி வருதே, அருளுள்ள நாட்கள் பயன்படுத்தும். தீர உண்ட வாசல் அடைபாடுமோ, நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். ஹalleluya. அது மட்டுமல்ல ஆண்டவரே, ஊழியத்தினுடைய பாதைகளை ஆண்டவரே கடந்த 39 வருடங்கள் ஆண்டவரே எங்களை கண்மணி போல எங்களை நீ பாதுகாத்தீர் ஆண்டவரே. இந்த வேளையிலும் ஆண்டவரே எங்கள் எபனேசர் என்று சொல்லி, எங்கள் எபனேசர் நீர் தான் ஐயா ஆண்டவரே. இம்மட்டும் எங்களை வழி நடத்தினவர். நாங்கள் கடந்து வந்த பாதைகளை நாங்கள் கண்ணீரோடு கூட நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் ஐயா. அற்பமாய் துவங்கப்பட்ட ஒரு ஆரம்பம் ஐயா ஆண்டவரே, உம்முடைய பலத்தினால இம்மட்டும் நாங்கள் ஓடி வந்திருக்கிறோம்ப்பா. உம்முடைய பலத்தினால இம்மட்டும் நாங்கள் ஓடி வந்திருக்கிறோம் ஐயா. இனிமேலும் உம்முடைய பலத்தினால நாங்கள் ஆண்டவரை முன்னேறி செல்வோம் ஐயா. ஹalleluya, ஹalleluya. எங்களை அழைத்தவர் நீர் ஆண்டவரே, எங்களை பலப்படுத்துகிறவர் நீர் அப்பா, எங்களை வழி நடத்துகிறவர் நீர் ஆண்டவரே. அன்று நீங்க மோசையை நீங்க வழி நடத்துனீங்க, அந்த இஸ்ரவேல் ஜனங்களை நீங்க வழி நடத்துனீங்கப்பா ஆண்டவரே. மேக சம்பத்திலும் அக்கினி சம்பத்தினாலும் ஆண்டவரே, அன்று வனாந்திரங்களில் ஆண்டவரே ஆச்சரியமாய் நீர் வழி நடத்துனீங்கப்பா. அந்த வழிகளை அவங்க ஒரு நாள் அறிந்து கொள்ளலப்பா.
ஆனாலும் நீர் அவர்களை அதிகமாக நேசித்ததினால ஆண்டவரே இந்த நோக்கத்தை நிறைவு செய்யும்படியாக நீர் அவர்களை அழைத்து கொண்டு வந்தீங்கப்பா. அற்புதமாக நீங்கள் வழி நடத்துனீங்க ஆண்டவரே. அந்த வழி நடத்துதலுக்காக, இதுவரை எங்களை வழி நடத்தின உம்முடைய நல்ல செயல்களுக்காக, ஆச்சரியமான உம்முடைய வழிகளுக்காக ஆண்டவரே மனதார நன்றி சொல்லியும், இனிமேலும் நீர் நடத்த நீர் வல்லவர் என்று சொல்லி பலத்தோடு உம்முடைய சமூகத்தை நாங்கள் நோக்கி பார்த்தோம். இந்த ஜெப குறிப்புக்காக ஆண்கள் பகுதியிலிருந்து ஒருவர் ஜெபிக்கும்படியாய். பிரைஸ் காட். ஆண்டவரே, ஹல்லேலூயா. தகப்பனே, ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தகப்பனே, உமக்கு நன்றி. Oh Father, we praise you, Lord. Hallelujah, hallelujah. தகப்பனே, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ஆவியானவரே. Oh, hallelujah, hallelujah. ஆண்டவரே, Oh Father, we praise Lord. Hallelujah, hallelujah, hallelujah. தகப்பனே, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி அப்பா. Hallelujah. ஆண்டவரே, hallelujah, hallelujah, hallelujah. ஆண்டவரே, சோதரம், 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 சோதரம் ஐயா. ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோதரம், 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 சோதரம் ஐயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவரை நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. ஆமென். கூடுமே, எல்லாம் கூடுமே, எல்மாலே எல்லாம் கூடு. ஆமென். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே. ஆமென். கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே. சத்தானை ஒடுக்கினீரே, சத்தானை ஒடுக்கினீரே. சர்வ வல்லவரே, நம்ம சர்வ வல்லவரே. ஆமென். கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடு. ஆமென். கூடாதது கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. ஆமென். கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். ஆமென். கூடாதது கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. ஆமென். செங்கடலும் கண்டு ஓட்டம் பிடித்ததையா,
கூடாதது ஒன்றுமில்ல. ஆமே கூடுமே 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 எல்மாலே எல்லாம் கூடும். ஆமே கூடாதது 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 ஒன்றுமே இல்லையே. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி 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 அப்பா, நன்றி ராஜா. ஆண்டவரே உம்முடைய தரிசனத்தின் பாதைகளை ஆண்டவர் நாங்கள் நினைவு கூறவும், ஆண்டவரை அற்பமாய் ஆரம்பித்த ஆண்டவரை இந்த ஊழியங்களை ஆண்டவர் அநேகருக்கு ஆண்டவர் பிரயோஜனம் உள்ள ஒரு ஊழியமாக எத்தனையோ ஆண்டவர் புறஜாதி மக்கள் மத்தியில் இயேசு என்னை நேசிக்கிறார் என்றும், இயேசு கிறிஸ்து என் பாவங்களை நீக்க என்னை தேடி வந்தவர் என்று சொல்லி, எங்க குடும்பத்தை ரட்சிக்க வந்த தகப்பன் இயேசு என்று சொல்லி ஆண்டவரே குடும்பங்கள் எழும்பி சொல்லும்படியாக ஆண்டவரே நீங்க உதவி செய்தீங்கப்பா. இது எங்களால் அல்லப்பா, எல்லாம் உம்மாலே தகப்பனே. ஹல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தினால எல்லாவற்றையும் ஆண்டவரை நீ பலப்படுத்தி இம்மட்டும் எங்களை வழி நடத்துகிறவர், இனிமேலும் எங்களை வழி நடத்துகிறவர். ஹல்லேலூயா. அந்த தரிசனமுள்ள பார்வைகளை, அந்த தரிசனமுள்ள அந்த பாரங்களை எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயங்களிலும் நீங்கள் கொடுத்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே தியாகத்தோடு ஆண்டவரை எதை இழந்தாலும் ஆண்டவரை உம்முடைய நாமத்தை நாங்கள் ஒருபோதும் கைவிடாமல் ஆண்டவரை தொடர்ந்து முன்னேற நீர் எங்களுக்கு உதவி செய்வதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கடந்து வந்த எல்லா சூழ்நிலைகளையும் நாங்கள் கண்ணீரோடு கூட 39 வருடங்கள் ஐயா ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி சொல்லிட்டே இருக்கணும்ப்பா. எங்கள் வாழ்நாள் முழுவதும் நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கணும் ஐயா. அப்படியா எங்களை பலப்படுத்தினீர், எங்களுக்கு உதவி செய்தீர், எங்களை இம்மட்டும் தாங்கினீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எல்லாவற்றுடைய அன்பின் திருக்கரங்களில் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். உட்கார்ந்து கொள்வோம். இந்த நாளிலும் தேவனுடைய பெரிதான கிருபையினாலே மீண்டுமாய் கூட வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நாங்கள் வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். ஊழியத்தில் உங்களுடைய ஜெப பங்களிப்புகள், உங்களுடைய ஒத்துழைப்புகள் எல்லாவற்றுக்காகவும் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த விடுமுறை நாட்களிலும் நீங்கள் இப்படியாய் தேவனுடைய சமூகத்தில் வந்திருப்பது மிகவும் மகிழ்ச்சியான ஒரு காரியம். ஆகவே இந்த நாளிலும் நமக்கென்று தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு பாஸ்டர் கேட்ட பொழுது உடனே அதற்கு ஒப்புக்கொண்டார்கள். நிச்சயமாகவே அவர்கள் வந்திருப்பது குறிப்பாக அந்த ஊழிய காரியங்களை குறித்து பகிர்ந்து கொள்ளுகின்ற நேரங்களில் பாஸ்டரும் இந்த இடத்துல இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. நிச்சயமாகவே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. இப்பொழுதும் தேவனுடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக அருமையான பாஸ்டர் அழைக்கிறேன். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தி பிரைஸ் காட். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாக. இந்த நாளிலே இந்த வருடத்துடைய முதல் மாதத்தில் இந்த உங்களோட கூட இருக்கிற வாய்ப்பை கர்த்தர் எனக்கு தந்ததற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். பாஸ்டர் ஜெபராஜ் அவர்கள் சொன்னதை போல் இந்த ஊழியம் தொடங்கப்பட்ட அந்த ஆரம்ப நாள் முதல் இந்த ஊழியத்தோடு கூட ஒரு நெருங்கிய தொடர்புடையவனாக நானும் இங்கே இருப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே தொடர்ந்து அவருடைய வருகை வரைக்கும் இந்த ஊழியத்தை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவாராக. இந்த நேரத்திலையும் நீதிமொழிகளின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 21வது வசனம். நீதிமொழிகள் 39 வருடங்களை கடந்து வந்திருக்கிறோம். இந்த 40வது வருடத்தில் இன்னும் ஊழியத்தில் என்ன செய்யலாம், இந்த ஊழியத்தை வளர்ப்பதற்கு பெருகச் செய்வதற்கு என்னவெல்லாம் செய்யலாம் என்று சொல்லி பாஸ்டர் ஜெபராஜுடைய மனதில், யுனைஸுடைய மனதில் பல எண்ணங்கள் இருக்கும், பல திட்டங்கள் இருக்கும். அதே போல் நம்ம எல்லாருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் குடும்பத்திலையும் இந்த
25ஆம் வருடத்தில் அதை செய்யணும் இதை செய்யணும், எப்படியாவது ஒரு இடத்த வாங்கிடணும், ஒரு வீட்டை கட்டிடணும், அருமையிலே பிள்ளையுடைய திருமணத்தை நடத்திடணும் என்று சொல்லி அருமையிலே நம்முடைய மனதிலும் ஏராளமான எண்ணங்கள் இருக்கும், திட்டங்கள் இருக்கும். அது அங்கே எழுதப்பட்டிருக்கு, மனுஷனுடைய இருதயத்தில் எண்ணங்கள் அநேகம் என்று சொல்லி. ஆனாலும் பார்த்தீங்களா, உங்களுக்கு நம்முடைய 2024 கூட இப்படி நிறைய யோசனைகள் நமக்கு இருந்திருக்கும். ஆனால் எல்லாமும் நிறைவேறல. அருமையான கர்த்தருடைய யோசனை தான் என்ன பண்ணுச்சு, நிலை நின்றது. அருமையாலே அதுதான் நடந்தது, நடக்கும் என்று சொல்ல. அருமையாலே பொதுவாக இந்த வருடத்துடைய ஆரம்பத்தில் என்ன பண்ணுவாங்க, நிறைய தேவனுடைய மனிதர்கள் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் நிபந்தனை இல்லாத ஆசீர்வாதங்களை கர்த்தர் அதை செய்வார் இதை செய்வார் என்று சொல்லி நிறைய ஆசீர்வாதங்களை சொல்லுவாங்க. சிலர் பார்த்திங்கன்னா பயமுறுத்துகிற மாதிரி, இந்த வருஷத்தில் பஞ்சம் வரும், பூகம்பம் வரும், அது வரும், இது வரும் என்று சொல்லி என்ன பண்ணுவாங்க, பயமுறுத்துகிற அருமையான வார்த்தைகளை பேசுவாங்க. உலகத்திலேயே ஜோசியர்கள் பார்த்திங்கன்னா இந்த புது வருட நேரத்தில் இந்த வருஷத்தில் இப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னு அருமையானதில் சொல்லுவாங்க பாருங்கள். ஆகவே நம்முடைய யோசனைகள் அருமையான நம்முடைய எண்ணங்கள் எதுவாகவும் இருக்கலாம். ஆனால் எதுதான் நிலை நிற்கும், எதுதான் நிறைவேறும்? ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கு, many are the plans in a man's heart, but it is the Lord's purpose that prevails. அருமையானே, ஆகவே நாம் மனதில் 1000 திட்டங்கள் போடலாம் அருமையானே. ஆனால் நம்மை பற்றி என்ன பண்ணுறார் கர்த்தர்? ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறார். ஆகவே இந்த 2025ஆம் வருஷத்தில் அருமையானே நம்முடைய எண்ணங்கள், விருப்பங்கள், ஏக்கங்கள், ஜபங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆண்டவர் என்ன செய்வாராம், அவருடைய விருப்பத்தை, அவருடைய யோசனை என்ன பண்ணுவார், நிறைவேற்றுவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ நம்ம யோசனை சிறந்ததா, ஆண்டுடைய யோசனை சிறந்ததா? நாம் போடுற திட்டங்கள் சிறந்ததா, ஆண்டவர் போடுற திட்டங்கள் சிறந்ததா? அருமையான தேவனுடைய பிள்ளை பாருங்கள், ஆபிரகாம் சாராளுக்கு கர்த்தர் என்ன பண்ணார், ஒரு குமாரனை வாக்கு பண்ணினார். ஏற்ற காலத்தில் உங்களுக்கு ஒரு குழந்தையை தருவேன்னு சொன்னார். ஆபிரகாமுக்கு இருந்த அந்த பொறுமை சாராளுக்கு இல்லை. அருமையானதில் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்த்தா, 1 வருஷம் 2 வருஷம் வெயிட் பண்ணி பார்த்தால், ஆனால் ஆண்டவர் சொன்னது நிறைவேறல. உடனே அவளுக்குள்ள ஒரு எண்ணம் வந்தது, இது நடக்காது. ஆகவே என்னுடைய வேலைக்காரியாகிய ஆகாரை என் கணவருக்கு திருமணம் செய்து கொடுத்து அவள் மூலமாக பிறக்கிற பிள்ளைய நான் என் பிள்ளையா வளர்க்கப் போகிறேன் என்று சொல்லி பாருங்கள், அவள் மனுஷீகத்தில் எண்ணினால் திட்டமிட்டாள். அருமையிலே அப்படியாகத்தான் இஸ்மவேல் பிறந்தான். பாருங்கள், ஒரு நாளிலே தேவ தூதர்கள் மனுஷ உருவத்தில் என்ன பண்ணுறாங்க, ஆபிரகாமுடைய வீட்டை கடந்து போகிறாங்க சோதோமுக்கு போகும்படியாக. அப்போ ஆபிரகாம் என்ன பண்ணுறான், அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களை என்ன பண்ணுறான், உபசரிக்கிறான், தண்ணி கொடுக்குறான், சாப்பாடு கொடுக்குறான். அருமையில் அவங்க போகும்போது சொல்கிறாங்க, ஒரு உற்பவ காலத்திட்டத்தில் நாங்கள் என்ன பண்ணுவோம், திரும்ப வருவோம். அருமையில் அப்பொழுது சாரால் என்ன பண்ணுவா, ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாள் அப்படின்னு சொன்ன உடனே பார்த்திங்கன்னா, நீங்கள் ஆதி ஆமத்தின் புஸ்தகம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே 17ஆம் அதிகாரத்துடைய 17வது வசனத்தை பாருங்கள். பாருங்கள், ஆபிரகாமுக்கு சிரிப்பு தாங்கலை. எப்படி சிரித்தானா, முகங்குப்புற. ஏன்னா அருமையானதில் அவனுக்கு வயதாயிருச்சு, மனைவிக்கு வயதாயிருச்சு. அருமையானதில் இனிமேல் குழந்தை பிறப்பதற்கு வாய்ப்பு இல்லை. இவங்க என்ன பண்ணுறாங்க, ஏதோ சொல்கிறாங்களேன்னு சொல்லி அவன் பார்க்குற முகங்குப்புற விழுந்து நகைத்து அடுத்த வசனம் பாருங்க. தேவனுடைய யோசனை அருமையான தேவனுடைய எண்ணம் ஆபிரகாமுக்கு, அருமையான ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் அவர்களுடைய கற்ப பிறப்பாகவே ஒரு குமாரனை கொடுக்க வேண்டும் என்பது. ஆனால் ஆபிரகாமுடைய யோசனை என்ன, ஆபிரகாம் சொல்கிறான் பாருங்க, ஐயா அதெல்லாம் நடக்கிற காரியம் இல்லை, அதெல்லாம் மறந்துடுங்க. என்ன பண்ணுங்க, ஏற்கனவே இஸ்மவேல்னு ஒருத்தனை கொடுத்துட்டீங்களே,
பாருங்க, இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக. அப்போ பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, அது உன்னுடைய யோசனை, அது உன்னுடைய திட்டம். ஆனால் எனக்கு ஒரு யோசனை இருக்குது, எனக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. அருமையிலே அவனையும் என்ன பண்ணுவேன், இஸ்மவேலையும் ஆசீர்வதிப்பேன், அவனை கைவிட்டுற மாட்டேன், அவனையும் ஒரு பெரிய ஜாதியை ஆக்குவேன். ஆனாலும் அருமையானே உனக்கு, அருமையில உனக்கும் சாராளுக்கு என்ன பண்ணுவோம், ஒரு குமாரனை கொடுப்பேன் என்று சொல்லி தேவன் வாக்கு பண்ணினதை பார்க்கிறோம். அருமையில 21ஆம் அதிகாரத்துடைய முதல் வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 21:1 கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடி சாராள் பேரில் கர்த்தர் தாம் உரைத்தபடியே. பார்த்தீங்களா, உங்களுக்கு 2ஆம் வசனத்தை பாருங்க, ஆபிரகாம் முதிர் வயதாயிருக்கையில் பார்த்தீங்களா, உங்களுக்கு அருமையானது ஆபிரகாமுடைய யோசனை ஒரு பக்கம், தேவனுடைய யோசனை இன்னொரு பக்கம். அருமையான தேவர்களே, இப்போ யாருடைய யோசனை சிறந்தது? ஆபிரகாம் கேட்டுக்கொண்டபடி ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கலாம், இஸ்மவேலை ஆசீர்வதிச்சு, சரி உன்னுடைய யோசனையின்படி உன்னுடைய விருப்பத்தின்படி ஆக கடவுது என்று சொல்லி இருக்க முடியும். ஆனால் ஆபிரகாமுடைய யோசனையை விட மேலான ஒரு யோசனையை, ஆபிரகாமுடைய திட்டத்தை பார்க்கலும் மேலான ஒரு திட்டத்தை என்ன பண்ணார், தேவன் அவனுக்கு என்று வைத்திருந்தார். ஆகவே அருமையானது, நம்முடைய யோசனைகள் நிறைவேற வேண்டும் என்று நம்ம பிடிவாதமாக இருக்காதபடிக்கு என்ன பண்ணணும், ஆண்டவருடைய யோசனைக்கு, ஆண்டுடைய திட்டத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்கணும், விட்டு கொடுக்கணும். அருமையான சில நேரங்களில் நம்முடைய யோசனைகள் நிறைவேறாத போது நாம் எதிர்பார்க்கிற சில காரியங்கள் 2024 என்ன பண்ணியிருப்போம், சில காரியங்களை எதிர்பார்த்து இருந்திருப்போம், அதற்காக ஜெபித்திருப்போம். ஆனால் அந்த காரியங்கள் நிறைவேறாமல் போயிருக்கலாம். உடனே என்ன பண்ணியிருக்கோம், 2025 ஐயோ 2024 எவ்வளோ காரியங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணோம், உபவாசம் இருந்தோம், வாக்குத்தத்தங்கள்லாம் கிடைச்சது, ஆனால் அதெல்லாம் என்ன பண்ணலை, நிறைவேறவில்லையே என்று சொல்லி நாம் நினைத்திருக்கலாம். அருமையான தேவனுடைய பிள்ளை, இந்த காரியத்தை நாம் எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ளணும். பாருங்க, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று வேதம் சொல்லுது. ஆகவே நமக்கு அருமையாலே சில பார்த்தீங்கன்னா வழிகள் செம்மையாய் தெரியலாம், ஆனால் எப்பொழுதுமே கர்த்தருடைய யோசனை தானது அருமையாலே சிறந்ததாக இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைகளாக கிடந்தாங்க. அருமையாலே பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணாங்க, யோசேப்பின் மூலமாக எகிப்துக்கு போனாங்க. அதன் பிறகு யோசேப்பு மரித்து போனான், பார்வோன் மரித்து போனான். அருமையானதில் அடுத்து வந்த ராஜாக்கள் என்ன பண்ணுறாங்க, இஸ்ரவேல் ஜனங்களை கொடுமைப்படுத்துகிறாங்க. அருமையானதில் சரியான சாப்பாடு கிடையாது, சரியான உடுத்துவதற்கு உடை கிடையாது, தங்குவதற்கு சரியான வீடுகள் கிடையாது, சம்பளம் கிடையாது, இன்க்ரிமெண்ட் கிடையாது, போனஸ் கிடையாது, அருமையாலே பென்ஷனோ கிராஜுவிட்டியோ எதுவுமே கிடையாது. ஆனால் என்ன பண்ணும், ஒவ்வொரு நாளும் குறிப்பிட்ட அளவுக்கு செங்கல் அறுத்தே தீர வேண்டும். அருமையானதில் அதன் பிறகு என்ன பண்ணுறான், சரி இவங்க சோம்பேறிகளாக இருக்கிறாங்க, அதனால தான் விடுதலை வேணும்னு கேட்குறாங்கன்னு சொல்லி என்ன பண்ணுறான், இன்னும் அதிகமான வேலையை கொடுக்க சொல்கிறான். அது வரைக்கும் செங்கல் செய்வதற்கு தேவையான மூலப்பொருளாகிய வைக்கோல் என்ன பண்ணாங்க, அரசாங்கமே கொடுத்துச்சு. இப்போ சொல்கிறான், இனிமேல் என்ன பண்ணாதீங்க, வைக்கோல் கொடுக்காதீங்க, அவங்களே போய் காட்டுக்குள்ளே போய் என்ன பண்ணிட்டோம், வைக்கோல் அறுத்து கொண்டு வரட்டும். ஆனாலும் ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய அளவுக்கு என்ன பண்ணும், செங்கல் அறுத்தே தீரணும், இல்லைன்னா என்ன பண்ணுங்க, சவுக்கால் அடிங்க, அவங்கள கொடுமைப்படுத்துங்கன்னு சொல்லி அருமையானதவர்களே அவங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கொடுமைப்படுத்துகிறான். அப்பொழுது ஜனங்க என்ன பண்ணுறாங்க, தேவனை நோக்கி முறையிடுகிறார்கள், கூக்கரில் எடுக்கிறாங்க. என்ன கேட்டாங்க, ஐயா எங்களை என்ன பண்ணுங்க, இந்த எகிப்தை விட்டு வெளியில் கொண்டு போங்க, எப்படியாவது நாங்கள் என்ன பண்ணுறோம், எப்படியோ நாங்கள் பிழைச்சிக்கிறோம், எப்படியாவது இந்த எகிப்துடைய இந்த கொடுமையிலிருந்து அருமையிலே இந்த உபத்திரவத்திலிருந்து எங்களை என்ன பண்ணுங்க, விடுதலை ஆக்குங்க. அதுதான், அவ்வளோதான் அவங்க கேட்டது. ஆனால் அருமையிலே அவங்களுடைய விருப்பத்திற்கு ஆண்டவர் விட்டிருந்தாருன்னு சொன்னால் பாருங்கள், அவர்கள் ஏறத்தாழ 430 வருஷம் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அங்கே எகிப்தில் அடிமைகளாக வேலை செய்திருக்கிறாங்க. இப்போ ஒருத்தர் அரசாங்கத்தில் 60 வயசு வரைக்கும் வேலை செஞ்சாருன்னா 60 வயசு ஆகும்போது அவருக்கு ஓய்வு கொடுக்கும்போது என்ன பண்ணுறாங்க, கிராஜுவிட்டி கொடுக்குறாங்க, பென்ஷன் கொடுக்குறாங்க. அருமையான தேவர்களே, ஆனால் இவங்க 430 வருஷம் வேலை செஞ்சுருக்கிறாங்க. இப்போ பாருங்கள், பார்வோனே சரி நீங்கள் உங்களுக்கு விடுதலை தர்றேன், நீங்கள் புறப்பட்டு போங்கன்னு சொல்லியிருந்தா ஏதாவது கிடச்சிருக்குமா, ஒன்றும் கிடச்சிருக்காது.
ஏன்னா அவன் என்ன சொல்லுவான், நீங்கள் தானே விடுதலை வேணும்னு கேட்குறீங்க, போங்க, அருமையால் எதுவுமே கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பான். ஆனால் அருமையால் இவங்களுடைய யோசனை என்னது, விடுதலை வேண்டும். ஆனால் ஆண்டவர் இவர்களை பற்றி என்ன யோசனை வச்சிருக்கிறாரு, 430 வருஷம் கஷ்டப்பட்டுக்கிறாங்க, இவங்களை வெறுங்கையா அனுப்பக்கூடாது. ஆகவே அவர்களுக்கு தேவையானது என்ன பண்ணும், கொடுத்து அனுப்பணும். அதனால என்ன பண்ணுறாரு, பார்வோனுடைய இருதயம் கடினப்படுகிறது. ஒவ்வொரு முறையும் மோசேயும் ஆரோனும் போய் பேசும்போதும் அனுப்ப மாட்டேன்னு சொல்கிறான், அப்புறம் அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் மனசு மாறிடுறான். கடைசி ஆண்டவர் சொல்கிறார், 9 வாதைகள் நிறைவேறின பிறகு சொல்கிறாரு, இன்னும் ஒரு வாதையை நான் அனுப்புவேன், அதன் பிறகு பார்வோன் என்ன பண்ணுவான், உங்களை அனுப்பிடுவான். அனுப்புறது மாத்திரமல்ல, அருமையால் என்ன பண்ணுவான், இந்த தேசத்தை விட்டு போகும்படி கெஞ்சுவான். அருமையானே, அப்பொழுது நீங்கள் என்ன பண்ணணும், ஒவ்வொருத்தரும் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட என்ன பண்ணணும், வெள்ளியையும் பொன்னையும் கேட்கணும். அப்படி கேட்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, நீங்கள் கேட்குறதெல்லாம் கொடுத்து அருமையிலே உங்களை அனுப்பி வைப்பாங்க என்று சொல்கிறார். அருமையானதிலே அதே போல் அந்த சங்கார தூதன் அருமையானே தலைச்சன் பிள்ளைகளெல்லாம் அழிக்கிற அந்த வாதை வந்தபோது என்ன பண்ணாங்க, பார்வோன்னு சொல்கிறான், தயவு செஞ்சு என்ன பண்ணுங்க, எங்கள் நாட்டை விட்டு போயிருங்க. அருமையாலே ஜனங்களெல்லாம் சொல்கிறாங்க, தயவு செஞ்சு எங்கள் நாட்டை விட்டு என்ன பண்ணிடுங்க, போயிருங்க. இவங்க சொல்கிறாங்க, அப்படியா, நாங்கள் 430 வருஷம் கஷ்டப்பட்டோமே, அதுக்கான ஊதியத்தை கொடுங்க என்று சொன்ன உடனே நீங்கள் என்ன கேட்டாலும் தர்றோம் என்று சொல்லி என்ன பண்ணாங்களாம், அருமையால் அவர்கள் கேட்ட வெள்ளியையும் பொன்னையும் என்ன பண்ணாங்க, கொடுத்து அனுப்பினார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பார்த்தீங்கன்னு சொன்னாக்க சங்கீதம் 105 சங்கீதம் 37வது வசனத்தை பாருங்கள். பாருங்க, அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். அப்போ பாருங்க, இவர்களுடைய விருப்பம் என்னது, விடுதலை கிடைச்சா போதும். ஆனால் இவர்களுடைய விருப்பங்களை பார்க்கிலும், இவருடைய யோசனையை பார்க்கிலும், இவருடைய எண்ணங்களை பார்க்கிலும் தேவன் இவர்களை பற்றி என்ன பண்ணாரு, மேலான யோசனை வச்சிருந்தார். இவங்களை வெறுங்கையா அனுப்பிடக்கூடாது என்று சொல்லி அருமையானதில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க பொன்னோடும் வெள்ளியோடும் அவர் என்ன பண்ணார், புறப்பட பண்ணினார் என்று பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ யாருடைய யோசனை, இஸ்ரவேல் ஜனங்களுடைய யோசனை சிறந்ததா, தேவனுடைய யோசனை சிறந்ததா? அருமையால இவங்க கேட்டபடி மட்டும் நடந்திருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க, தரித்திரமாக தான் போயிருப்பாங்க, ஒன்றும் இல்லாமல் தான், அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு இல்லாமல் தான் போயிருப்பாங்க. ஆனால் தேவனுடைய யோசனைக்கு அவர்கள் தங்களை ஒப்பு கொடுத்த காரணத்தினாலே அருமையாலே வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார் என்று பார்க்கிறோம். யாக்கோபை பற்றி நம்ம பார்க்கும்போது, யாக்கோபுன்னு சொன்னாலே என்ன, ஏமாத்துறவன், எத்தன், எல்லாத்தையும் ஏமாத்துறான். கூட பிறந்த சகோதரனை ஏமாத்தினான், தகப்பனை ஏமாத்தினான், மாமனாரை ஏமாத்தினான். ஆண்டவர் இவன் இப்படியே போய்கிட்டு இருக்கிறானே என்று சொல்லி அவன் வாழ்க்கையை மாற்றணுங்கிறதுக்காக அவனுடைய பேரையே என்ன பண்ணுறாரு, இஸ்ரேல் என்று சொல்லி மாற்றினார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்கள், அவனுடைய சகோதரனாகிய ஏசா இவன் இந்த மாதிரி தொடர்ந்து என்னை ஏமாற்றிக்கிட்டே போகிறான், இவனை நான் சும்மா விட மாட்டேன், எங்கள் அப்பா மட்டும் தலையை சாய்க்கட்டும், இவனை என்ன பண்ணிடுறேன், கொன்று போட்டுறேன் என்று சொல்லி கோபத்தில் சொன்னதை கேட்ட உடனே பயந்து போய் அருமையானல என்ன பண்ணுறான், ஊரை விட்டு ஓடுறான், தன்னுடைய மாமா வீட்டுக்கு பதானாராவுக்கு போகிறான். அப்போ போகும்போது அருமையில் அவன் பாக்கெட்டில் பணம் எதுவுமே கிடையாது. பாருங்கள், அவன் கையில் இருந்தாலும் என்னது, ஒரு குச்சி, ஒரு கோல் மட்டும்தான் அவன் கையில் இருந்தது. அருமையில் யோர்தான் நதியை கடந்து போகிறதுக்கு முன்னால் அவன் ஜெபம் பண்ணுறான், ஆண்டவரே இந்த கோலும் கையுமா நான் என்ன பண்ணுறேன், போகிறேன், வேறு எதுவுமே என்கிட்ட இல்லை. அருமையாலே, ஆகவே நான் போகிற இடத்துல எனக்கு உணவு வேணும், அது மாத்திரமல்ல உடுத்துவதற்கு என்ன வேணும், உடை வேணும். அருமையான தேவனுடைய பிள்ளை, இந்த பிரயாணத்தில் என்ன இன்றைக்கி இருக்கிற மாதிரி மின்சார விளக்குகள் கிடையாது, தார் ரோடு கிடையாது. அருமையான காட்டு வழியில் போகணும், கொடிய மிருகங்கள் வரும், அதே போல் திருடர்கள் வருவாங்க. ஆகவே இந்த போகிற வழியில் என்ன பண்ணணும், காப்பாற்றணும். திரும்ப என்னுடைய தகப்பன் வீட்டுக்கு என்ன பண்ணணும், பத்திரமாக. பாருங்கள், இவ்வளோ தான் அவனுடைய ஜபம். அவனுடைய விருப்பம் என்னது, சாப்பாடு வேணும், துணி வேணும், பிரயாணத்தில் பாதுகாப்பு வேணும், திரும்ப எங்கள் அப்பா அம்மா என்ன பண்ணணும், பார்க்கணும். இதுதான் அவனுடைய ஜபம். அருமையானதில்
அதே போல் போனான், அங்கே மாமனார் வீட்டில் தங்கியிருந்தான். பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அங்கேருந்து என்ன பண்ணுறான், தன் தகப்பன் வீட்டுக்கு வர்றான். அதே யோர்தான் நதிக்கு கிட்ட வர்றான். பாருங்கள், வந்து அப்பொழுது அவன் என்ன ஜெபம் பண்ணுறான், ஆண்டவரே கோலும் கையுமாய் என்ன பண்ண, இந்த யோர்தான் நதியை கடந்து போனேன். அருமையால் இப்பொழுது 2 பெரிய பரிவாரங்கள், அப்போ பாருங்கள், மனைவி, பிள்ளைகள், ஆடுகள், மாடுகள், ஒட்டகங்கள், கழுதைகள், வேலைக்காரர்கள் என்று சொல்லி அருமையானதில் பாருங்கள். அப்போ அவன் கேட்டதை விட எபேசியர் 3:20 பார்க்கிறோம், நாம் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதுக்கும் அதிகமாக தேவன் என்ன பண்ணுறாரு, கிரியை செய்கிறார். ஆகவே நம்முடைய அருமையான நினைப்பு, நம்முடைய வேண்டுதல் சில நேரங்களில் நிறைவேறாமல் இருக்கலாம். அதனால் நமக்கு என்ன பண்ணலாம், ஏமாற்ற வரலாம். ஐயோ நான் ஜெபம் பண்ணேன், இது நடக்கலையே என்று சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனால் அருமையாலே நம்முடைய நினைவுகளை பார்க்கலும் தேவன் நம்மை பற்றி வைத்திருக்கிற நினைவுகள் மேலானவைகள். ஆகவே இவன் கேட்டதெல்லாம் சாப்பாடு, துணி, அருமையானதில் போகிற வழியில் பாதுகாப்பு, திரும்ப தகப்பன் வீட்டுக்கு வரணும். ஆண்டவர் சொல்கிறார், இல்லை இது மட்டுமே இல்லை, இதற்கும் மேலே நான் என்ன பண்ணுறேன், உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். 2 பெரிய பரிவாரங்களோடு கூட நான் உன்னை அனுப்புகிறேன் என்று சொல்லி தேவன் அருமையானதில் அவனை அனுப்பினதை பார்க்கிறோம். ஆகவே அருமையானதிலே ஆண்டவருடைய விருப்பத்திற்கு, ஆண்டவருடைய நினைவுகளுக்கு நாம் என்ன பண்ணணும், நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அருமையானதில் பாருங்கள், சாலமோனை குறித்து பார்க்கும்போது சாலமோனுக்கு தேவன் தரிசனமாகிறார். தரிசனமாகி உனக்கு என்ன வேணும் கேளுங்கிறார். பாருங்கள், அவன் என்ன பண்ணியிருக்கலாம், ஆண்டவரே நான் இருக்கிற இந்த அரண்மனை இதை விட பெருசு, இப்போ சின்ன அரண்மனையில் இருக்கிற இதை விட பெரிய அரண்மனை எனக்கு வேணும். நான் ஒரு சின்ன நாட்டுக்கு ராஜாவாக இருக்கிறேன். சுற்றில் இருக்கிற மோவாப், அம்மோன், அருமையானதில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க பெலிஸ்தேருடைய தேசம், இப்படி எல்லா நாடுகளையும் நான் என்ன பண்ணோம், படையெடுத்து பிடிச்சு ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை என்ன பண்ணோம், உருவாக்க வேண்டும். எனக்கு இப்போ இருக்கிறதான வசதிகள் போதாது, எனக்கு இப்போ இருக்கிற பணம், எனக்கு இருக்கிற வெள்ளியும் பொண்ணும் போதாது, இன்னும் ஏராளமான வெள்ளியும் பொண்ணும் வேணும். என்னுடைய எதிரிகள் எல்லாம் நான் என்ன பண்ணணும், தோற்கடிக்கணும். இது மாதிரி கேட்டிருக்க முடியும். அருமையானது எப்பல. ஆனால் பாருங்க, அவன் என்ன கேட்குறான், ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு தேசத்தை நிர்வாகம் பண்ணுற ஒரு பெரிய பொறுப்பை என்ன பண்ணியிருக்கீங்க, என்கிட்ட கொடுத்துருக்கீங்களே, இதை சரியாக செய்வதற்கு வேண்டிய ஞானத்தை கொடுங்க. அருமையால் அவ்வளோ போதும், எனக்கு இந்த நாட்டை நல்லா நடத்துறதுக்கு என்ன பண்ணுங்க, ஞானத்தை கொடுங்கள் என்று சொல்லி கேட்குறார். பாருங்கள், வாசித்து பாருங்கள். அங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்க 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்துடைய அருமையானதில் 10வது வசனம். 1 பாருங்க, சாலமோன் அருமையானே இந்த காரியத்தை கேட்டது ஆண்டுடைய பார்வைக்கு உகந்ததாக இருக்கு. அருமையானதில் நீ வந்து ஞானம் தானே வேணும்னு கேட்குற, பரவாயில்ல, எனக்கு பணம் வேணும், வீடு வேணும், சொத்து வேணும்னு கேட்காம ஞானம் வேணும்னு கேட்குற. ஆனால் நீ நினைக்கிறத விட, நீ வேண்டிக் கொள்கிறத விட நான் என்ன பண்ணுவேன், உனக்கு அதிகமாகவே செய்ய போகிறேன் என்று சொல்லி அடுத்து சொல்கிறார். பாருங்க 11ஆம் வசனத்தில். ம் 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 பாருங்க, சாலமோன் ஜெபம் என்னது, ஆண்டவரே எனக்கு ஞானம் வேண்டும். இங்கே ஆண்டவர் பதில் கொடுக்குறாரு, சரி உன் வார்த்தையின்படியே செய்தேன், ஞானத்தை கொடுத்தேன். அருமையானதில் ஞானத்தில் இதற்கு முன்பாக பாருங்கள், உன்னை போல சிறந்தவன் இதற்கு முன்னால் இருந்ததும் இல்லை, இனிமேல் இருக்க போகிறதும் இல்லை என்று சொல்லி தேவன் அவனுக்கு அளவில்லாத ஞானத்தை கொடுத்தார். நான் சிறு பையனாக இருக்கும்போது பள்ளிக்கூடத்தில் படிச்சிருக்கிறேன், நீங்கள் எத்தனை பேர் படித்தீங்களோ தெரியாது, சாலமோனின் ஞானம் என்று சொல்லி. அதுமாதிரி ஒரு முறை சாலமோன் என்ன செய்தானா, தன்னுடைய இராணுவத்தோடு கூட எதிரி நாட்டின் மீது படையெடுக்கும்படி போய் கொண்டிருக்கிறான். வழியில் ஒரு எறும்பு புற்று இருக்கிறது.
அருமையில அந்த எறும்பு புற்றில் இருந்ததான அந்த எறும்புகள் ஒன்றோடு ஒன்று பேசிக்கொள்கிறது. ஐயோ, ஒரு பெரிய இராணுவம் வருகிறது. அவங்க எல்லாம் அருமையாலே நம்ம என்ன, அவங்க காலில் மிதிப்பட்டு நம்ம எல்லாரும் என்ன பண்ண போகிறோம், சாக போகிறோம் என்று சொல்லி அருமையால எறும்புகள் ஒன்றோடு ஒன்று பேசி கொண்டதான். பாருங்க, சாலமோனுக்கு அந்த எறும்புகள் பேசுகிறது புரிந்து அவன் தன்னுடைய இராணுவத்துக்கு என்ன உத்தரவு போட்டானா, இந்த எறும்பு புற்றை என்ன பண்ணாதீங்க, யாரும் மிதிக்காதீங்க, அதை சுற்றி போங்கன்னு சொல்லி. அருமையாலே ஸ்கூலில் பாடத்தில் வந்த ஒரு பார்த்திங்கன்னா ஒரு பாடம். ஆகவே பறவைகள் பேசுகிறதையும் அருமையாலே மிருகங்கள் பேசுகிறதை கூட புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை கர்த்தர் என்ன பண்ணியிருந்தார், அவனுக்கு கொடுத்திருந்தார். உலகம் முழுவதிலிருந்தும் சாலமோனுடைய ஞானத்தை கேட்கறதுக்காக என்ன பண்ணாங்க, அருமையில ஜனங்க வந்தாங்க. சேபா தேசத்து ராணி என்ன பண்ணாலாம், சாலமோனுடைய ஞானத்தை கேட்பதற்காகவே ஏராளமான பொன்னையும் வெள்ளியையும் எடுத்துக்கொண்டு வந்தாள் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். அவ்வளவு ஞானத்தை கொடுத்தார், அது அவன் கேட்டுக்கொண்டது. ஆனால் எபேசியர் 3:20 சொல்லுது, நாம் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும், சாலமோன் நினைச்சதையும் அவன் வேண்டிக் கொண்டதையும் கர்த்தர் கொடுத்தார். ஆனால் அதற்கும் மேல் நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்கிறதுக்கும் அதிகமாக கிரியை செய்ய வல்லமையுள்ள தேவன். அடுத்து சொல்றாரு பாருங்க, அந்த ஞானத்தை கொடுத்த அடுத்து சொல்றாரு, இதுவும் இன்றி பாருங்க, நீ கேட்டதையும் நான் உனக்கு தர்றேன். அருமையானதுலே உன்னுடைய நினைவு என்னது, உன்னுடைய விருப்பம் வெறும் ஞானம்தான். ஆனால் நான் என்ன பண்ணுறேன், உனக்கு ஞானத்தோட கூட நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் உனக்கு என்ன பண்ணுறேன், தந்தேன் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்ததை பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்கள், அவன் மாத்திரம் ஆண்டவரே எனக்கு இந்த ஞானம் மட்டும் போதும், என்னுடைய விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றி தந்தா போதும்னு நினச்சிருந்தா அருமையாலே இந்த அதிகமான ஆசீர்வாதத்தை என்ன பண்ணியிருக்க முடியாது, பெற்றிருக்க முடியாது. ஆகவே அப்போ பாருங்கள், ஆண்டவருடைய விருப்பத்திற்கு அவன் விட்டு கொடுத்த காரணத்தினாலே ஆண்டவர் என்ன பண்ணார், அவன் கேட்டதற்கும் அதிகமாக அவன் கேட்ட ஞானத்தோட கூட ஐஸ்வர்யத்தையும் மகிமை என்ன பண்ணார், கூடவே கொடுத்தார். அருமையான தேவன், அதே போல் 2024 நீங்கள் எதிர்பார்த்த சில காரியங்கள் நிறைவேறாமல் போயிருக்கலாம். காரணம் என்ன தெரியுமா உங்களுக்கு, இந்த 2025 கர்த்தர் என்ன பண்ணுறாரு, மேலான காரியத்தை உங்களுக்கு வைத்திருக்கிறார். நீங்கள் எதிர்பார்த்த காரியத்தை விட, நீங்கள் ஜெபித்த காரியத்தை விட அருமையில இன்னும் மேலான காரியத்தை தேவன் உங்களுக்காக செய்ய வல்லவராக இருக்கிறார். அருமையானதில் பாருங்கள், புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். ஒருத்தனுக்கு கை கால் வழங்கலை, திமிர்வாதம். அவனை கட்டிலில் படுக்க வச்சு என்ன பண்ணுறாங்க, 4 பேர் சேர்ந்து தூக்கிக்கிட்டு வர்றாங்க. இயேசு ஒரு வீட்டில் இருக்கிறாரு, அங்கே திரளான ஜனங்கள் கூடியிருக்கிறாங்க, வாசல் வழியே உள்ளே கொண்டு வர முடியலை. ஆகவே மேல் கூரையை பிரித்து என்ன பண்ணாங்களாம், அங்கே கட்டில் இறக்கினாங்க. பாருங்கள் அருமையிலே, அவங்க என்ன எதிர்பார்த்து வந்தாங்க, இயேசு சுகம் கொடுப்பார், அருமையானதிலே அவன் எழுந்து நடப்பான், அதைத்தான் எதிர்பார்த்து வந்தாங்க. ஆனால் பாருங்கள், அவர்கள் எதிர்பார்த்ததை விட மேலாக இயேசு சொல்றாரு, உன் பாவங்கள் உனக்கு. அருமையானே, ஏன்னு சொன்னால் இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, இவனுக்கு இந்த வியாதி வந்ததற்கான அடிப்படை காரணம் என்ன என்பது அவங்களுக்கு என்ன பண்ணாது, தெரியாது. இவன் பாவம் செஞ்சு, எல்லா வியாதிக்கும் பாவம் காரணம் அல்ல. ஒருத்தன் பிறவி குருடனாய் பிறந்தான். அருமையானே, இயேசு சொல்றாரு, இவன் குருடனாய் பிறந்தது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனுடைய பெற்றோர்கள் செய்த பாவமும் இல்லை. அப்போ பாருங்க, இயற்கையாக சில நேரங்களில் வியாதிகள் வரலாம். ஆனால் இந்த சம்பவத்தில் இந்த மனிதனுக்கு, இவனுக்கு கை கால் விளங்காமல் போனதுக்கு என்ன காரணம், இவன் செய்த பாவம். இப்போ பாருங்க, இயேசு கிறிஸ்து அவங்க எதிர்பார்த்தபடி, அவங்க விரும்பியபடி நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு சொல்லி அவனும் சுகமாய் போயிட்டானா, போய் என்ன பண்ணுவான், ஏற்கனவே செய்து கொண்டிருந்த அந்த பாவத்தை திரும்ப செய்வான். ஒருவேளை குடிகாரனாக இருந்திருந்தால் என்ன பண்ணியிருப்பான், திரும்ப ஒயின் ஷாப்புக்கு தான் போயிருப்பான். அப்போ என்ன பண்ணும், இந்த வியாதி இன்னும் மோசமான நிலையில் அவனுக்கு திரும்ப வரும். ஆகவே அவர்கள் கேட்டது வெறும் சுகமாக இருந்தாலும் அருமையில் அந்த சுகம் நிலைத்திருக்கணும். அவனுக்கு இப்போ கொடுத்தா மட்டும் போதாது, கொடுக்குற அந்த சுகம்
அவனுக்கு நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி உன் பாவத்தையும் நான் மன்னிக்கிறேன், அருமையால் உனக்கு சுகமும் கொடுக்கிறேன், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்கிறார். அருமையால் பாருங்கள், அதான் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக நம்முடைய எண்ணங்களை பார்க்கலும் தேவனுடைய எண்ணங்கள் மேலானவைகள் என்பதற்கு இன்னொரு உதாரணத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். சரி, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகத்தில் அருமையானதில் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம். ஒருத்தனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிறந்ததுலேருந்தே நடந்ததில்லை, அவனும் சப்பானி, அவனுக்கு வயசு 40ன்னு பார்க்குறோம். பாருங்கள், இந்த 40 வருஷத்தில் அவன் என்ன பண்ணதில்லை, நடந்ததே கிடையாது. அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்க, தூக்கிட்டு வருவாங்க. தூக்கிட்டு கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்க, எருசலேம் ஆலயத்துடைய வாசற்படியில் அவனை என்ன பண்ணுவாங்க, உட்கார வைப்பாங்க. எதற்காக? பிச்சை கேட்பதற்காக. அப்போ தினம் அங்கே வந்து ஆலயத்தின் வாசற்படியில் உட்காந்து என்ன பண்ணுவான், போகிறவங்க வரவங்கிட்டால பிச்சை கேட்பான். அருமையானதுக்குள்ளே வர்றவங்க என்ன பண்ணுவாங்க, 1 ரூபாயோ 2 ரூபாயோ போடுவாங்க. ஒரு நாளிலே அப்படி அவன் உட்கார்ந்து கொண்டிருக்கும்போது என்ன பண்ணுறாங்க, பேதுருவும் அப்போஸ்தலர்களும் வர்றாங்க. அருமையான தேவனுக்குள்ளே பாருங்கள், அவன் அவர்களை நோக்கி பார்த்தான்னு போட்டுக்குது. அவர்கள் ஏதாவது கிடைக்குமா? அப்போ வந்து என்ன எதிர்பார்த்துருப்பான், ஓஹோ அப்போ இவங்க ஊழியக்காரங்க, மற்றவங்க 1 ரூபா 2 ரூபா போட்டால் என்ன பண்ணுவாங்க, இவங்க வந்து 5 ரூபா 10 ரூபா போடுவாங்க, ஒருவேளை 50 ரூபா 100 ரூபா கூட கொடுப்பாங்கன்னு சொல்லி. அப்போ பாருங்கள், அவன் எதிர்பார்த்திருந்தது, ஒருவேளை அது அவங்க 100 ரூபாயை கொடுத்துருந்தா கூட அது எவ்வளோ நாளைக்கு, 6 மாதத்துக்கு போதுமானதாக இருக்குமா, 3 மாதத்துக்கு இல்லை, அன்றைக்கி ஒரு நாளைக்கு சாப்பிடலாம், அவ்வளோதான். அப்போ அவனுடைய எதிர்பார்ப்பு என்ன, ஒருவேளை ஒரு 50 ரூபா கொடுத்தாங்கன்னா, ஒரு 100 ரூபா கொடுத்தாங்கன்னா இன்றைக்கி சாப்பாடு அருமையான பிரச்சனை தீரும். அதுதான் அவன் எதிர்பார்த்தது. ஆனால் அருமையானதில் பாருங்கள், பேதுரு சொல்லுகிறான், வெள்ளியும் பொண்ணும் எங்ககிட்ட இல்லை. நீ எதிர்பார்க்கிற இந்த அற்பமான அருமையாலே இன்னைக்கு ஒரு நாள் உன்னை திருப்தி செய்யக்கூடிய அந்த ஆசீர்வாதம் என்கிட்ட இல்லை. பொதுவாக சொல்லுவாங்க, ஒருத்தனுக்கு மீனை கொடுக்கறத விட மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்தா, மீன் கொடுத்தா தினம் கொடுக்கணும். ஆனால் மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்தா என்ன பண்ணுவான், அவனே மீன் பிடிச்சு பிழைச்சிக்கிடுவான். அதே போல் இவனுக்கு ஒரு நாள் அவனுடைய தேவை சந்திக்கும்படியான பணத்தை கொடுக்கறதுனால அவனுக்கு பிரச்சனைக்கு தீர்வு வரப்போகிறது இல்லை. ஆகவே அவனுக்கு நிரந்தரமான தீர்வை கொடுக்கணும். அவனே அருமையாலே போய் வேலை செஞ்சு சம்பாரித்து குடும்பத்தை நடத்தக்கூடிய அளவுக்கு அவனுக்கு மேலான ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி என்ன பண்ணுறாங்க, வெள்ளியும் பொண்ணும் இல்லை, ஆனால் என்னிடத்துல என்ன இருக்கிறதோ அதை தருகிறோம், நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் நீ என்ன பண்ணு, எழுந்து நட என்று சொல்லி அருமையாலே அவன் எழுந்து நடந்து குதித்து அவர்களோடு கூட தேவாலயத்திற்கு பாருங்கள் 40 வருஷமாக தேவாலயத்துக்குள்ளே போகல, வெளியில் உட்காந்து பிச்சை கேட்டுக்கிட்டு இருந்தவன் இன்றைக்கி என்ன பண்ணுறான், தேவாலயத்துக்கு போகிறான். அருமையானதிலே அதுக்கப்புறம் அவன் பிச்சை எடுத்திருப்பானா இல்லை. ஆகவே அருமையானதிலே நாம் நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்வதற்கும் தேவன் அதிகமாக கிரியை செய்வராய் இருக்கிறார். அருமையான தேவனே, ஆகவே நம்முடைய எண்ணங்கள் நிறைவேற வேண்டும் என்பதை விட நம்மை குறித்து தேவன் வைத்திருக்கிற எண்ணங்கள், அவருடைய விருப்பங்கள் என்ன பண்ணோம், நிறைவேறணும். இயேசு சொல்றார் பாருங்க, என் சித்தத்தின்படி அல்ல. அப்போ பாருங்க, நம்முடைய சித்தம் என்பது என்னது, குறுகிய வட்டத்துக்குள்ளே இருக்கு. ஆனால் தேவன் நம்மை பற்றி வைத்திருக்கிற திட்டங்கள், அவருடைய சித்தம் என்பது என்னது, நமக்கு மாத்திரமல்ல, நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பேர பிள்ளைகள் என்று சொல்லி தலைமுறை தலைமுறைக்குமானதாக இருக்கிறது. அருமையாலே கெட்ட குமாரனை பற்றி நமக்கு தெரியும். பார்த்திங்கன்னா, ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள். இளையவன் என்ன செய்தானா, ஆஸ்தியில் எனக்கு வருகிற பங்கை கொடுங்கன்னு சண்டை போட்டு அதை வாங்கி கொண்டு தூர தேசத்துக்கு போய் என்ன செய்தானா, துன்மார்க்கமாய் செலவு செய்தான் என்று பார்க்கிறோம். வேசிகளிடத்தில் ஆஸ்தியை தொலைத்து போட்டான் என்று பார்க்கிறோம். அருமையானதில் இப்போ எல்லாம் போயிடுச்சு. போகும்போது கையில் மோதிரம் போட்டிருக்கிறான், நல்ல விலை உயர்ந்த உடைகளை உடுத்தியிருக்கிறான், காலில் விலை உயர்ந்த அருமையாலே செருப்பு அணிந்திருக்கிறான். இப்போ எல்லாம் போயிடுச்சு, மோதிரம் இல்லை, கிழிஞ்ச அழுக்கான நாற்றம் எடுக்கிற ட்ரெஸ்ஸு போட்டுக்கிறான், காலில் செருப்பு இல்லை, யாரும் வேலை கொடுக்க முன் வரல. கிடைச்ச வேலை என்னது, பன்றி மேய்க்கிற வேலை தான். பசி தாங்க முடியாமல் அந்த பன்றிகளுக்கு போடுகிற தவிடை எடுத்து சாப்பிட பார்க்குறான். ஆனால் அது கூட கிடைக்கல. முதலாளி பார்த்துருப்பான், டேய் பன்னிக்கு வச்சுருக்க தவிட நீ சாப்பிட்றியா? அப்போ தான் அவனுக்கு புத்தி தெளிகிறது, ஐயோ என் தகப்பன் வீட்டில் அருமையாலே பார்த்தீங்கன்னாக்க அங்கே வந்து பாருங்கள், கூலிக்காரருக்கு கூட வேலைக்காரருக்கு கூட என்ன இருக்குது,
பூர்த்தியான 3 நேரமும் அவங்க என்ன பண்ணுறாங்க, நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. நான் இங்கே பட்டினினாலே சாகிறேன் என்று சொல்லி அவன் இப்போ அவனுடைய விருப்பத்தை சொல்கிறான். நான் போய் என் தகப்பனத்தில் போய் உம்முடைய பிள்ளை என்று அழைக்கப்படுவதற்கு எனக்கு தகுதி இல்லை, உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக்கொள்ளும். அவங்களுக்கு எப்படி அவங்கள வேலை வாங்கி அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குற மாதிரி நான் உங்கள் வேலைக்காரில் ஒருத்தன் நான் இருக்கிறேன், எனக்கு என்ன பண்ணுங்க 2 வேளை சாப்பாடு கொடுங்க என்று சொல்லி கேட்பேன். அப்படி தான் அவன் எதிர்பார்த்து போகிறான். அருமையானே, அவன் எதிர்பார்த்தது என்னது? கூலிக்கார வேலை, அருமையால 2 வேளை சாப்பாடு. ஆனால் அவனுடைய தகப்பன் என்ன செய்தானா, தூரத்திலிருந்து அவனை பார்த்து அருமையில ஓடி வந்து கட்டி பிடித்து கொண்டு அவன் சொல்கிறான், பாருங்க, முத்தமிட்டு அவன் இழந்து போன மோதிரத்தை திரும்ப போடுங்க, அவனுக்கு விலை உயர்ந்த உடையை கொண்டு வந்து என்ன பண்ணுங்க, உடுத்துவீங்க, அருமையில காலுக்கு என்ன பண்ணுங்க, பாதரட்சை போடுங்க. அருமையானே, என் மகன் காணாமல் போனான், திரும்ப கண்டுபிடிக்கப்பட்டான், ஆகவே பெரிய விருந்தை ஏற்பாடு செய்யுங்க, நாம் அதை சந்தோஷமாய் கொண்டாடுவோம். பாருங்க, அப்போ பாருங்க, இவனுடைய எதிர்பார்ப்பு என்ன, அவனுக்கு கிடைச்சது என்ன? அருமையால, இவனுடைய எதிர்பார்ப்பு நிறைஞ்சிருந்தா 10ஓட 11 ஒரு வேலைக்காரனாக தான் இருந்திருப்பான். ஆனால் அவனை பற்றி அவனுடைய தகப்பனுடைய எண்ணம் என்னவாக இருந்தது? என்னுடைய பிள்ளை வேலைக்காரன் அல்ல, அவன் என்னுடைய மகன். ஆகவே அப்போ பாருங்க, அந்த அவன் இழந்து போன அந்த ஸ்தானத்தை நான் என்ன பண்ணுவேன், அவனுக்கு திரும்ப கொடுப்பேன் என்று சொல்லி, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே புதிய வருடத்தில் பிரவேசித்திருக்கிறோம், இந்த முதல் மாதத்தில் வந்திருக்கிறோம். அருமையானே, ஊழியத்தின் பாதையிலையும் நமக்கென்று எண்ணங்கள் இருக்கும், அதே போல் தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சில எண்ணங்கள் விருப்பங்கள் இருக்கும், குடும்பத்திலையும் சில எண்ணங்கள் விருப்பங்கள், இதெல்லாம் நடந்தால் நல்லா இருக்கும் என்று சொல்லி விரும்புவோம், அதற்காக ஜெபிப்போம். அருமையானதிலே, ஆனால் பாருங்கள், அதெல்லாம் நல்லதா, நம்முடைய விருப்பம் நல்லதா இல்லையான்னு நமக்கு என்ன பண்ணாது, தெரியாது. இப்போ சின்ன குழந்தைங்க இருக்கிறாங்க, எல்லாத்தையும் ரோட்டில் போகும்போது பார்க்குற எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, விரும்புவாங்க, கேட்பாங்க, அடம்பிடிப்பாங்க, அழுவாங்க. ஆனால் பெற்றோர்களுக்கு தான் தெரியும் அந்த பிள்ளைக்கு எது நல்லது, எது அவசியம் என்று. அதே போல் நாம் நம்முடைய விருப்பங்கள், எதிர்பார்ப்புகள், ஆசைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர்கிட்ட சொல்லலாம். ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் எது நமக்கு நல்லது, எதை கொடுத்தால் அது நிரந்தரமான ஆசீர்வாதமாய் இருக்கும். ஆகவே அதை நிச்சயமாய் அவர் தருவார். அது நம்முடைய எதிர்பார்ப்புகளை விட மிஞ்சினதாக. அருமையான, ஐயோ நான் எதிர்பார்த்தது கொஞ்சம், ஆனால் ஆண்டவர் கொடுத்தது அதிகம் என்று சொல்லக்கூடிய அளவில், நன்றி செலுத்தக்கூடிய அளவில் ஆண்டவர் இந்த 2025ஆம் வருடத்தில் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் குடும்பத்திலையும் ஊழியத்திலையும் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஆகவே அவருடைய விருப்பங்களுக்கு, அவருடைய எதிர்பார்ப்புகள், ஆண்டவரே என்னுடைய விருப்பங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும், அருமையாலே என்னை பற்றி நீர் என்ன நோக்கம் வைத்திருக்கிறீரோ, என்னை பற்றி நீர் என்ன திட்டம் வைத்திருக்கிறீரோ, அது என் வாழ்க்கையில் என்ன பண்ணட்டும், நிறைவேறட்டும் என்று சொல்லி எரேமியா 29ஆம் அதிகாரத்துடைய 31வது வசனத்தில் பார்க்கிறோம். 11வது வசனத்தில் எரேமியா 29:11, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். அருமையாலே, அவைகள் தீமைக்கு அல்ல சமாதானத்துக்கு. அப்போ தேவன் நம்மை பற்றி வைத்திருக்கிறதான நினைவுகள், நாம் சில நேரங்களில் நமக்கு அருமையாலே நாம் எதிர்பார்க்கிற சில நினைவுகள் பிற்காலத்தில் நன்மையாக இருக்காது. பாருங்கள் அருமையாலே, நான் பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் என்னுடைய விருப்பம் எல்லாம் எங்கள் சொந்தக்காரங்கெல்லாம் கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறாங்க, டீச்சராக இருக்கிறாங்க. ஆகவே எனக்கு எப்படியாவது ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போகணும், அதுக்காக படித்து விழுந்து படித்து சர்வீஸ் கமிஷன் பரீட்சை எழுதுவேன். அருமையான தேவப்பிள்ளை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க ஏர்ஃபோர்ஸில் சேரணும்னு சொல்லி என்ன பண்ணேன், அருமையானதில் சென்னையில் தாம்பரத்தில் இருக்க ஏர்ஃபோர்ஸில் அங்கே இன்டர்வியூக்கு போய் அட்டன் பண்ணேன். அருமையானதில் எப்படியாவது ஏர்ஃபோர்ஸில் சேர்ந்து என்ன பண்ணோம், அதில் பெரிய ஆஃபீஸராக ஆகணும். இப்படி ஒவ்வொரு காலத்துலேயும் ஏதாவது ஒரு காரியத்தை ஒன்று கவர்மெண்ட் வேலைக்கு போகணும், இல்லை ஏர்ஃபோர்ஸில் சேரணும் என்று சொல்லி அருமையில நான் என்னுடைய என்னது சேர்ந்தால் மாசானா என்ன பண்ணும், கை நிறைய சம்பளம் கிடைக்கும், நல்ல ஒரு சௌகரியமான வாழ்க்கை வாழலாம், இதுதான். ஆனால் அப்படி நான் சேர்ந்திருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு குறிப்பிட்ட காலம்
60 வயசான உடனே என்ன பண்ணிடுவாங்க, கழுத்தை பிடிச்சி வெளியில் அனுப்பிச்சிடுவாங்க. அருமையானே, வாங்கி கொண்டிருந்த சம்பளத்தில் கால்வாசியோ பாதி என்ன பண்ணுவாங்க, சாகிற வரைக்கும் இதை பென்ஷனாக வச்சுக்கோ, இதை வச்சு பிழைச்சிக்கோன்னு அனுப்பிச்சிருப்பாங்க. ஆனால் அருமையானே, இன்றைக்கி எனக்கு 67 வயசு ஆக போகுது. இந்த பிப்ரவரி வந்துச்சுன்னு சொன்னால் 67 வயசு. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் என ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஊழியத்தில் வச்சுருக்கிறாரு. முழு சம்பளம், பாதி சம்பளம் பென்ஷன் இல்லை, முழு சம்பளமும் கொடுக்குறாரு. அருமையானதில் அப்போ பாருங்கள், அப்போ என்னுடைய விருப்பம் கவர்மெண்ட் வேலைக்கு போகணும், ஏர்ஃபோர்ஸில் சேரணுங்கிறது. ஆனால் ஆண்டவருடைய விருப்பம் நான் ஒரு ஊழியக்காரனாய் இருக்க வேண்டும் என்பது. அப்போ எது சிறந்தது? அருமையாலே, அப்போ ஆண்டவருடைய விருப்பம், நம்மை பற்றி ஆண்டவர் என்ன விருப்பம் வைத்திருக்கிறாரோ, என்ன சித்தம் வைத்திருக்கிறாரோ, அதற்கு இந்த வருடத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எண்ணங்கள், அருமையான விருப்பங்கள் இருப்பதில் தவறில்லாத ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுவதிலையும் தவறில்லை. ஆனாலும் இயேசு பாருங்க, இயேசு என்ன பண்ணார், தன்னுடைய விருப்பத்தை சொன்னார். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுமானால் நீங்கட்டும்னு தன்னுடைய விருப்பத்தை சொன்னார். ஆனாலும் ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று சொன்னார். பாருங்க, அதே போல் நம்முடைய விருப்பங்கள் ஒருவேளை நிறைவேறாமல் போனால் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. அப்பொழுது நாம் அருமையாலே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், என்னுடைய திட்டத்தை பார்க்கலும், என்னுடைய விருப்பத்தை பார்க்கலும், என்னுடைய ஆசைகளை பார்க்கலும், நான் ஜபிக்கிறதை பார்க்கலும் மேலான ஒரு திட்டத்தை, நோக்கத்தை தேவன் என் வாழ்க்கையில் வைத்திருக்கிறார். ஆகவே தான் இது எனக்கு கிடைக்கவில்லை என்று சொல்லி ஆண்டவரை நீங்கள் மகிமைப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவரது நீதியையும் தேடுங்கள், மற்ற எல்லாம் உங்களுக்கு கூடவே கொடுக்கப்படும். நீங்கள் நினைக்கிறதை விட கூடுதலாகவே அதிகமாகவே கொடுக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே கூடி வந்து இந்த 39 ஆண்டுகளும் கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து, இந்த ஊழியத்தின் பாதையிலே நடத்தி வந்த பாதைகளை நினைத்து உமக்கு நன்றி செலுத்தும்படியாய் ஆண்டவரே கர்த்தாவே கூடி வந்திருக்கிற இந்த நேரத்தில் எங்களுடைய எதிர்காலத்தையும் ஆண்டவரே உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய ஆசைகள், விருப்பங்கள், எதிர்பார்ப்புகள் ஒரு பக்கம் இருந்தாலும் எங்களுடைய எண்ணங்களை பார்க்கலும் எங்களை பற்றி மேலான எண்ணங்களை நீர் வைத்திருக்கிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அதெல்லாவற்றையும் நீர் நிறைவேற்றி தரப்போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த ஊழியத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரே. சபை மக்கள் யாவரையும் அவருடைய குடும்பங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, அதே போல் சபையை பொறுப்பேற்று நடத்துகிற பாஸ்டர் ஜெபராஜுக்காக, யுனைசிக்காக, பிள்ளைகளுக்காக ஆண்டவரே கர்த்தாவே நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அவர்களையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஊழியத்தின் எல்லைகளை விரிவாக்கும், இன்னும் வல்லமையாக எடுத்து நீர் பயன்படுத்தும் ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்யும். உம்முடைய கிருபையின் கரத்துக்குள்ளே, உம்முடைய நன்மையின் கரத்திற்குள்ளே எங்களை அர்ப்பணிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சமாதானமும் நம் அனைவரோடும் எல்லா தேவனுடைய பிள்ளைகளோடும் கூட இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக.